إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجحيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மகத்தான பேரருளால் அவனுடைய தீனை கேட்பதற்காக மார்க்க ரீதியான நல்ல காரியங்களை நம்மிடத்தில் வளர்த்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இந்த இடத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் இதை அவனுக்கு பொருத்தமுள்ள ஒரு அமலாக கபூல் செய்தருள்வானார். இந்த சொற்கள் கேட்பதும் சொல்வதும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களுக்கு அல்லாஹ் காரணமாக ஆக்கி அருள்வானார். கண்ணியமானவர்களே, உன்னதமான சொர்க்கத்தை பற்றி அது தொடர்பான சில செய்திகளை பரிமாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே சுவனம் சம்பந்தமாக அதை பற்றி உண்டான சில விஷயங்களை நாம் இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்வோம். சொர்க்கம் என்பது ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான அடியார்களுக்காக அவனால் தயாரித்து வைக்கப்பட்டு நமக்கு வழங்கப்படக்கூடிய சன்மானம். உலகத்திலே ஒருவர் மற்றவருக்கு சன்மானம் கொடுக்கிறார். அவருடைய தரத்தை பொறுத்து சன்மானங்களுடைய அளவும் தன்மையும் வித்தியாசப்படும். என்றால் அல்லாஹ் தரக்கூடிய சன்மானம் சொர்க்கம் என்பது அவனுடைய பரிசுத்த அடியார்களுக்காக அல்லாஹ் தரக்கூடிய சன்மானம் என்று சொன்னால் அது சாதாரணமான ஒரு சன்மானம். ஏனென்றால் பொருள்களை விட பொருள்களை உருவாக்கியவன் இருக்கிறானே அவன் தரக்கூடியது என்று சொல்லும் பொழுது நமக்கு எது ஹைரானதோ அதை நிச்சயமாக தருவான். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான், உலகத்துல நீங்க 1000 காரியங்கள்ல போட்டி போட்டு கொண்டிருக்கலாம், இதிலே உங்களுக்கு உயர்வு, இதிலே உங்களுக்கு வெற்றி, இதிலே உங்களுக்கு கண்ணியம், இதிலே உங்களுக்கு மேன்மை என்று சில காரியங்களை உலகத்திலே நீங்கள் அணுகலாம், எண்ணலாம், செயல்படலாம். ஆனால் நம்மை படைத்த ரப்பு சொல்கிறான், உண்மையான வெற்றி என்பது எது? உண்மையான வெற்றி என்பது மறுமையிலே ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள்ளே எப்பொழுது காலடி எடுத்து வைக்கிறானோ அதுதான் உண்மையான வெற்றி. அதுவரை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஏற்றங்கள் எல்லாம் அந்தந்த தற்காலிகமாக உள்ள ஒரு நிலை என்பதை குர்ஆன் சொல்கிறார். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சொல்வான், அதுவெல்லாம் நம்மை ஏமாற்றிவிடும். இதுதான் வெற்றி மாதிரி தெரியும். என்னதான் பார்க்க நீங்க ஆட்கள் வந்துகிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. ஒரு மணி நேரம் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஹஸரத்தை தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்க்குற அளவுக்கு நீங்க இல்லையே ஹஸரத்துன்னு சொல்லாது. கண்ணியமானவர்களே, அதனால உலகத்தினுடைய இந்த ஏற்றங்கள் சில காரியங்கள்ங்கிறது இருக்குது, அதுவெல்லாம் வெற்றியை போல் தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், ஏமாற்றும் சுகம். ரப்பினுடைய வார்த்தை என்ன வார்த்தை? மத்தாவுல் குரூர், ஏமாற்றி விடும் என்று சொல்கிறான். இன்று நண்பர்களாக இருப்பவர்கள் நாளை எதிரிகளாக ஆகிவிடுகிறார்கள். இன்று உபகாரிகளாக இருப்பவர்கள் நாளை நமக்கு கெடுதல்காரர்களாக மாறிவிடுகிறார்கள். இன்று இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாம் என்று சில காரியங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாளை அது நம்மை விட்டு கைவிட்டு போய்விடுகிறது. நாளை அது நம்மை விட்டு மறைந்து போய்விடுகிறது. நாளையிலே நமக்கு அதற்கு சிரமமாக ஆகிவிடுகிறது. நாம் பெற்றெடுத்த மக்கள் பேணி 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 அவர்களை வளர்த்தோம். அவர்கள் ஒரு உணவு சாப்பிடவில்லை என்றால், பிள்ளை உணவு சாப்பிடவில்லை என்றால் கவலைப்பட்டோம், முயற்சித்தோம், அதற்காக எத்தனையோ காரியங்களை செய்தோம்.
அந்த பிள்ளையே நமக்கு எதிராக ஒரு மாறும் பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? உலகத்தினுடைய நிலைப்பாடுகளிலே எதை நாம் பயன்பாடுள்ளது வெற்றி உள்ளது என்று கருதுகிறோமோ அது ஒரு வேளை நமக்கு மாற்றமாக கூட ஆகலாம். அது அசல் வெற்றி அல்ல. அது அசல் வெற்றி அல்ல. உண்மையான வெற்றி என்பது ஒரு மனிதன் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டால் அவன்தான் உண்மையான வெற்றி பெற்றவன் என்று அல்லாஹு தஆலா அருள்வரையில் சொல்லும் பொழுது, அந்த வெற்றியை பெறுவதற்குண்டான ஒரு ஆசை, ஒரு தேட்டம், ஒரு முயற்சி, அதற்கான காரியங்களை நாம் செய்வதென்பது ஒரு புத்திசாலியான மனிதனுடைய அசல் கடமை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த வெற்றியை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானா. அருமையான பெருமக்களே, ஏதாவது ஒன்றை பற்றி தெரிஞ்சாதான் அதை பற்றி அடைவதற்கான ஆசை வரும். நீங்க இந்த ஊருக்கு டூர் போயிருக்கிறீங்களா, சூப்பர் பிளேஸ் அப்படின்னு அதை பத்தி நமக்கு ஏதாவது சொல்றாருன்னு வைங்க, அதுக்கு கூட பிறப்புவோம் தானே இல்லையா? ஏதாவது ஒன்றை பத்தி நமக்கு தெரிஞ்சாத்தானே அதை பற்றி உண்டான ஒரு ஆசை, ஒரு தேட்டம், அதை அடைவதற்கான முயற்சி, அங்கே செல்வதற்கான ஒரு எண்ணம் எல்லாம் எப்போ ஏற்படும்? தெரியவே இல்லைன்னு வைங்க, ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு தெரியல, அப்ப அதை பத்தி நாம அடைவதற்கோ அங்கே செல்வதற்கோ அதற்குண்டான முயற்சியை செய்யவே மாட்டோம். அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அறிமுகப்படுத்துகிறார். சொர்க்கம் என்றால் என்ன, சொர்க்கத்தினுடைய உயர்வு என்ன, அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஏராளமான ஆயத்துகளில் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அதை பற்றி சொல்லி காண்பிப்பார். சூரத்து தஹ்ரில் சொல்கிறான், அது மாதிரி அலிஃப் லாம் சஜ்தாவில் சொல்கிறான், சூரத்து தகாபனில் சொல்கிறான். எவ்வளவு சூறாக்கள், எவ்வளவு இடங்கள், அதிலெல்லாம் சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா வர்ணித்து 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 அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய அந்த நிலை என்பது இருக்கிறதே, அதை பற்றி உண்டான தேட்டத்தை, ஆசையை, முயற்சியை நம்மிடத்தில் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அது நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. சொர்க்கத்துல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் உலகத்தில் எதையெல்லாம் விரும்புவோமோ விரும்புறதெல்லாம் சிரமப்படாமலேயே கிடைக்கும். துன்யால அப்படி எதா கிடைக்குமா? நம்ம நினைக்கிறது பூரா சிரமப்படாம கிடைக்குமா? முதல்ல நினைக்கிறது பூரா கிடைக்கவும் செய்யாது. வாழ்க்கையில நினைச்சது பூரா எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு துன்யால யாரையுமே சொல்ல முடியாது. துன்யால அப்படி யாரும் இருக்கிறாங்களா? இருந்தா சொல்லுங்க, அந்த ஆள்களை பார்ப்பணும். நான் நினைச்சது பூரா கிடைச்சிருச்சு அதுல, அப்படி துன்யால அல்லாஹ் அப்படி வைக்கல. சிலது கிடைச்சிருக்கும், அவன் 10 முயற்சி திரும்ப ஏதாவது 1-2 கிடைச்சிருக்கும். நினைத்ததெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி சிரமப்படாமலேயே கிடைக்கும் இடம் சொர்க்கம். அதுக்கு சிரமப்பட வேண்டியது இல்லை. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்உ. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நினைத்ததெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். ரப்பினுடைய வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்றான்னா அந்த வார்த்தையினுடைய கனம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி எப்படிப்பட்ட வாக்குறுதி? நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். துன்யால நம்ம நினைச்சு என்னவெல்லாம் நினைக்கிறோம். ஒரு நாய் நினைக்குமா, வானத்திலிருந்து அப்படியே எலும்பு மழையா பொழிஞ்சா நல்லா இருக்குமே. அது எலும்பை விரும்பி சாப்பிட்டு கடிக்கிறதுனால அதுக்கு ஆசை என்ன, வானத்திலிருந்து என்ன செய்யணும், எலும்பு மழை ஒழியணும் அப்படின்னு அதுக்கு ஆசைப்படணும். உலகத்துல ஒவ்வொரு ஆட்களுடைய ஆசை, கற்பனைங்கிறத வெளியில தெரியற மாதிரி ஆக்கணும்னு வைங்க, அவனை லூசுன்றுவோம், ஆனா பைத்தியக்காரன்றுவோம். அப்படியெல்லாம் கற்பனை செய்யக்கூடியவர்கள், அப்படியெல்லாம் ஆசைப்படுபவர்கள். உனக்குள்ள நிலையில இப்படி ஒரு ஆசையா அப்படின்னு கேட்டுருவோம். அதனால உலகத்துல மனிதன் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது. ஆனால் சொர்க்கம் இது ரப்பினுடைய வாக்குறுதி, ரப்பினுடைய வாக்குறுதி. ஞாபகம் வைங்க, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் அதை அடையும் நசீபை தர வேண்டும். இதெல்லாம் வாழ்க்கையில வர்ணிச்சு சொல்ல முடியாது. வாழ்க்கையில அதை வர்ணிச்சு சொல்ல முடியாது. அது மாதிரி கவலைகள் இல்லாத இடம் சொர்க்கம். அப்படி துன்யாவை அல்லாஹ் வைக்கல. நமக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷத்திலேயும் ஒரு உள்ளுக்குள்ள ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். சந்தோஷமான காரியம்தான், ஆனா கவலை இல்லாம ஒரு கவலையும் இல்லை, முழு சந்தோஷம் தான் இருக்குது அப்படின்னு ஏதாவது சந்தோஷம் துன்யால இருக்குதா?
நீங்க ஏதாவது சொல்லுங்க, ஹசரத் பயான்ல ஆட்சேபனை இருந்தா சொல்லணும். இல்ல ஹசரத் நீங்க அப்படி இல்லையே, எங்களுக்கு கவலையே இல்லை அப்படி தனியா வச்சிருக்கிறான் அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சல்லாசமிடத்துல ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம், இந்த மனிதர்கள் நிம்மதியை தேடுறாங்க, ஆனா அல்லாஹ் துன்யாவை அப்படி வைக்கல, எல்லாத்தையும் கலந்துதான் வச்சிருக்கான். துன்யால எல்லாத்தையும் கலந்துதான் அல்லாஹ் வச்சிருக்கான். கவலையும் இருக்கும், நிம்மதியும் வரும். முல்லா ஜீவன் இருக்கிறாரு, வேற என்ன, முல்லா நசீருத்தீன், அவற்றை ஒரு ஆள் கேட்டாராம், கவலையே இருக்கக்கூடாதுங்க, வாழ்க்கையில் எப்பவுமே நான் நிம்மதியா இருக்கணும், கவலையே படக்கூடாது, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டாராம். அவன் கையில உள்ள துட்டை பூரா கையில சேர்த்துக்கிட்டே அலைகிறான். அவன் யாரா பிடிங்கிடுவாங்களோ எடுத்துருவாங்களோ அப்படின்னு அந்த கவலை இல்லை. அதனால எனக்கு கவலையே வரக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி முல்லா நசீருத்தீன் கேட்டாங்களாம். முல்லா என்ன செய்தாராம், அப்படியா அதை புடுங்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். அவன் வச்சிருந்தான் இல்லையா அந்த பொட்டத்தை பிடிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். என்னன்னா இந்த மனுஷன் ஒரு கவலைக்கு தீர்வு கேட்டா இந்த மனுஷன் கூட கொஞ்சம் கவலை உண்டாகிட்டு போயிட்டு நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் முல்லாவை துரத்திட்டு ஓடுறான். கடைசியில முல்லா ஒரு இடத்துல நின்று அதை கீழே கொண்டு போயிட்டார். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அதை எடுத்த உடனே சொன்னான், இதுதான் கவலை இல்லாத வாழ்க்கை நேரம். இவ்வளவு நேரம் உனக்கு கவலையா இருந்துச்சு இல்லையா, இப்ப கிடைச்ச உடனே சந்தோஷமா இருக்குதா இல்லையா, இதுதான் துன்யா. அல்லாஹு தஆலா கவலைகளையும் சந்தோஷங்களையும் இன்பங்களையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இடம்தான் துன்யா. அதனால நமக்கு இன்பம் மாத்திரம்தான் என்னன்னு விளங்க தெரியல. நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு உதாரணம் சொன்னாத்தானே இது மாதிரி அப்படின்னு உதாரணம் சொன்னாத்தானே ஒரு விஷயம் விளங்கும். உதாரணம் சொல்றதுக்கே துன்யால ஒண்ணும் இல்லை. சொர்க்கம் இப்படி இருக்குங்கிறதுக்கு உதாரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? உதாரணமே சொல்ல முடியாது. உதாரணம் சொல்ல முடியாத ஒரு பேரின்பம் தான் சொர்க்கம். உதாரணம் சொல்ல முடியாது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொர்க்கத்தை வர்ணிக்கும் போது எப்படி சொல்றான்னா, ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். அலிஃப் லாம் சீதா ஓதரம் அதுல வருது. உலகத்தில் எந்த ஆத்மாவாலும் எந்த ஒரு மனிதர்களோ ஜின்களோ யாராலும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த இன்பத்தினுடைய பாக்கியங்கள் எவ்வளவு என்ன என்பதை உங்களால் விளங்க இயலாதுன்னு அல்லாஹ் சொல்ற. அதுதான் விளங்க முடியும். அல்லாஹ் இதுக்கு மேல எப்படி அப்படி சொல்றது? என்ன இன்பம்ங்கிறத ஒரு உதாரணம் சொல்லி சொன்னாதான் ஒரு விஷயம் மனசுல பதியும். உதாரணமே சொல்ல முடியாது, அவ்வளவு இன்பம், அவ்வளவு பேரின்பம். அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, ஃபலா தஅலமு நஃப்ஸுன், யாராலும் அறிய இயலாது, ஃபலா தஅலமு மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், உங்களுக்கு கண்குளிர்ச்சியை மகிழ்ச்சியை வைத்திருக்கக்கூடிய அந்த காரியத்தினுடைய அந்த நிலைவாட்டை உலகத்தில் யாராலும் விளங்க இயலாது. உதாரணம் சொல்லியோ புரிய வச்சோ ஒரு விஷயம் விளங்கணுமானா என்னோட லேசா பார்த்துதானே நமக்கு விளங்க முடியும். அப்படி ஒரு வார்த்தையும் கிடையாது, அப்படி ஒரு உதாரணம் சொல்ல முடியாதுன்னு நல்லா சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய பேரு. அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய நிலையை பாருங்க. அது மாதிரி அல்லாஹ் சொன்னதாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், சாலிஹானினுடைய அடியார்களுக்காக நான் சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறேன். இது எப்படிப்பட்டது தெரியுமா? இது எப்படிப்பட்டது தெரியுமா? வாழ்க்கையில் என்றும் பொய்யுரைக்காத சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அல்லாஹ் சொன்னதா சொல்கிறார். அது எப்படிப்பட்டது? அவங்க சொல்ற வர்ணனை கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற வர்ணனை கேளுங்க. சொர்க்கம் எப்படி இருக்கும்? மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. உலகத்தில் எந்த கண்களும் இப்படிப்பட்ட ஒரு இன்பத்தை கண்டிருக்காது. இப்படிப்பட்ட இன்பம் என்பதை உலகத்தில் எந்த காதாலும் கேட்டிருக்க இயலாது. ولا خطر على قلب بشر, எந்த மனிதனுடைய கற்பனையில் கூட சிந்தித்திருக்க முடியாது. பார்க்காம இருக்கலாம் ஒரு விஷயத்தை, கேட்காம இருக்கலாம், கற்பனை பண்ண முடியாதா? கற்பனை பண்ண முடியாதா? நீங்க அடுத்த நிமிஷம் நான் அமெரிக்கா இருக்கும்போது கற்பனை பண்ண முடியுமா இல்லையா? தூங்கும் போது எத்தனை ஓடுது, கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ் சொல்றான், அந்த இன்பத்தை பற்றி
ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், கற்பனை கூட செய்ய இதற்கு இயலாது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எப்படி வர்ணனை! உலகத்தில் எந்த ஒரு ஆத்மாவாலும் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தினுடைய இன்பங்களை உங்களால் அறிய இயலாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலகத்தில் எந்த கண்களும் பார்த்திருக்காது, எந்த காதும் கேட்டிருக்காது, எந்த மனதாலும் கற்பனை கூட செய்ய இயலாது அப்படிப்பட்ட பேர் இன்பங்கள், அதுதான் சொர்க்கம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார். விளங்கலங்கிறது விளங்கணும், அவ்வளவுதான். நமக்கு விளங்கலங்கிறத அதை விளங்கிக்கிறது. அவ்வளவு இன்பங்கள் என்று குர்ஆன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ரஅய்து மிஸ்லல் ஜன்னா, சொர்க்கத்தை போல் ஒரு இன்பத்தை நான் கண்டதில்லை. சொல்ல பார்த்துட்டு வந்துட்டாங்க, சொர்க்கத்தை போல் ஒரு பேரின்பத்தை நான் கண்டதில்லை. ஆனால் நாம தாலிபுஹா, அதை தேடக்கூடியவன் தூங்கி கொண்டிருக்கிறான். சொன்னார், அதை தேட வேண்டியவன் எங்க இருக்கிறான்? தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஒமா ராய்த்து மிஸ்ரன்னா, நரகத்தை போல ஒரு கொடுமையை கண்டதில்லை. நாம ஹாரிபுஹா, அதை விட்டு விரண்டோட ஓடியவனும் விரண்டோட அவசியப்பட்டவனும் விரண்டோட கூடியவனும் கூட அவனும் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அபாயத்தினுடைய கடுமையும் தெரியவில்லை, அது மாதிரி ஒரு இன்பத்தினுடைய உச்சம் சுவையும் அதையும் தெரியல. அது தெரியாம ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னார். இப்ப நம்மள வேலை என்னன்னா, தூக்கத்துல இருந்து எழுப்புற வேலை தான். செஞ்சிடலாமா? தூக்கத்துல எடுத்து நம்மளை எழுப்புற வேலை தான். காலையில வெள்ளனே எங்களை உட்கார வச்சு, ராத்திரி பூரா விடிய முழிக்க வச்சு, அமல் செய்ய வச்சுட்டு, காலையில அசத்து வெள்ளனையே எழுப்பி விட்டியல. அது நம்ம ஸ்ரீதேவியான பெண்கள் இருக்கிறாங்களே, சுபஹானல்லாஹ், அந்த நன்மக்கள் இருக்கிற ஆர்வத்துல 8:45 வந்துட்டாங்களாம். அவங்க என்ன செய்யிட்டாங்க, பிள்ளைங்க விடிய முழிச்சிருக்கிறாங்க, ஏத்திக்கா இருக்கிறவங்க. அவங்க கொஞ்ச நேரம் படுக்கலான்னா பெண்கள் எத்தனை மணிக்கு வந்துட்டாங்க? 8:45. அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்வாக்கிறார்கள். ஒரு தேட்டத்துல வந்திருக்கிறான். அதனால இந்த தூக்கத்தை நான் சொல்லல, நம்ம கல்வியான தூக்கம். மனது உறங்கிக் கொண்டிருக்கிறது, அதை பற்றி ஆசை குறைவாக இருக்கிறது. சுவனத்தினுடைய ஆசை மனதிலே எண்ண வேண்டிய அளவிற்கு, தேட வேண்டிய அளவிற்கு, இருக்க வேண்டிய அளவிற்கு உண்டான அந்த ஆசை இல்லாமல் இருக்கிறதே, அந்த ஆசை, அந்த மறதி என்ற அந்த தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும். பெருமக்களே, அதை தேடியவர்கள் தான், அந்த ஆசையை தங்களிடத்தில் வளர்த்து கொண்டு அதற்காக முயற்சித்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்களான சாலிஹீன். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா சுவனத்தை, அதனுடைய எழிலை, யாருக்கெல்லாம் அந்த சொர்க்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சூரத்து தஹர், வெள்ளிக்கிழமை அன்னை காலையில 2 ரக்காத்துல ஓதரம் இல்லையாங்க, சூரத்து தஹர். அதை நீங்க எப்பமாவது ஒரு தர்ஜுமாவை எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்து தஹர், அதுல ஒரு 7வது 8வது ஆயத்துல இருந்து, இன்னல் லப்ரார யஷ்ரபூன மின் கஸின் கான மிஸாஜுஹா கஃபூரா அப்படின்னு அல்லாஹ் தொடங்குறானே. சுப்ஹானல்லாஹ், என்ன வர்ணனை, என்ன வர்ணனை! அந்த சூரத்து தஹர், அதே மாதிரி சூரத்துல் வாக்கியா, சூரத்துர் ரஹ்மான், சூரத்துன் நபல், சூரத்து ஆயிராஃப், சூரத்து ஹதீத், குர்ஆன் ஷரீஃபினுடைய ஏராளமான சூறாக்களின் வழியாக இந்த சுவனத்தினுடைய பேரின்பங்களை அற்புதமாக அல்லாஹ் தஆலா வர்ணிக்கிறான். அல்லாஹ்வுடைய பேச்சுன்னா பேச்சு தான், ஸல்லல்லாஹுடைய வார்த்தைகள்னா சத்திய வார்த்தைகள் தான். அருமையான பெருமக்களே, நான் கடந்த வாரம் இனாம்படியில கூட சொல்லி காமிச்சேன். 3 காரியம் தான் சொர்க்கத்திற்குண்டான அசல் அடிப்படை. எல்லாத்தையும் சுருக்கனா 3ல வச்சிடலாம். எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு உண்டான வழிய எல்லாத்தையும் சுருக்கி பார்த்தா 3 அம்சங்களில் வைத்து விடலாம். முதலாவது நம்பிக்கை, 2வது நல்ல செயல்கள், பாவங்களை விட்டு நீங்கிய நல்ல செயல்கள், 3வது கெட்ட குணங்களை விட்டு நீங்கிய நல்ல குணங்கள். என்ன விஷயங்க? முதலாவது நம்பிக்கை. அல்லாஹ் எப்படி நம்பணும்னு சொன்னானோ, எப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா நம்பணும்னு சொன்னானோ அப்படி நம்புறது. 2வது பாவங்களை விட்டு நீங்கி ஒரு நல்ல அமல்களை ஈடுபாட்டோடு செய்வது. 3வது தீய குணங்கள் அனைத்திலிருந்தும் நீங்கி நல்ல குணம் உள்ளவர்களாக வாழ்வது. இதுதான் சொர்க்கத்தினுடைய அடிப்படை என்பதை குர்ஆனுடைய மொத்த சாரத்தை பார்த்தால் இந்த 3 விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்றார். அதுல
சுவனத்தினுடைய சீட்டு அப்படின்னு சொன்னாலே ஈமான் தான், நம்பிக்கை தான். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில நமக்கு முதல்ல சூரத்து அலிஃப் லாம் ஆரம்பிக்கும் பொழுது அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லைங்க. குர்ஆனை பொறுத்தவரையில என்ன இல்லை, எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை நம்புவதுதான் முக்கியம். குர்ஆனை நம்பணும். நமக்குள்ள சிறப்பே என்னன்னு சொன்னா அல்லாஹ்வை நம்புகிறோம். பார்த்திருக்கிறோமாங்க? பார்த்திருக்கிறோமா? அதுக்குதான் கூலியே. கண்ணால் கண்டால் கடையனும் நம்புவான்னு சொல்லுவாங்க. கண்ணால பார்த்தா தான் யாரும் நம்புவான. ஆனால் நாம் பார்க்கவில்லை, அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக, உன்னுடைய ஹபீப் சொன்னார்கள் என்பதற்காக, மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது என்பதற்காக நம்புகிறோமே. அல்லாஹ் இதுக்குத்தான் கூலி தரும். அல்லாஹ் கூலி தர்றது இதுக்குத்தான். மறைவானதை ரப்ப நம்ம பார்க்கல, நம்ம காலத்துல வாழ்றவங்க சல்லாத்தை நம்ம பார்க்கல, சொர்க்கத்தை நம்ம பார்க்கல, நரகத்தை நம்ம பார்க்கல, ஆகிரத்தினுடைய நாள் எப்படி பார்க்கவில்லை நாம். ஆனால் மூமின்கள் யார்? வபில் ஆகிரத்திஹும் யூகினூன், ஆகிரத்தை உறுதி கொள்வார்கள். நம்புவார்கள் மட்டுமில்ல, ஆகிரத்தை உறுதி கொள்வார்கள். நரகத்துக்கு ஒரு கூட்டம் போகுமே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதன் லித்தாகீன மாபன். தெரிஞ்சவங்க சேர்ந்து வாதிங்க. இன்ன ஜஹன்னம கானத் மிர்சாதன் லித்தாகீன மாபன் லாபிதீன ஃபீஹா ஹகாபா லா யذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا. நரகத்தின் ஒதுங்குமிடம், நரகத்தினுடைய கடுமையெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு கடைசியில முடிக்கிறான். ஏன் நரகத்துக்கு போறாங்க தெரியுமா? இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிசாபா, இப்படி ஒரு நாள், கேள்வி கணக்கிற்குரிய நாள் இருக்கிறது என்று நம்பாமல் இருந்தார். அதுதான் நரகத்துக்கு போறதுக்கு காரணம். அப்படி நம்புறவங்க எங்க போறாங்க? சொர்க்கம் போறாங்க. அப்படி நம்பிக்கை தான் முதலாவது பிரதானம். சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான பிரதானமான அம்சம் ஈமான் பில் கைப். மறைவானதை அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக, அவனுடைய ஹபீப் சொன்னார் என்பதற்காக, மார்க்கம் நமக்கு சொல்லி தந்தது என்பதற்காக நம்புகிறோமே, ஈமான் கொள்கிறோமே, இதுக்குதான் சொர்க்கம். அறிறது இல்லாம இடத்துல ஒரு ஆள் வந்து கேட்டார், ஏங்க நீங்க சொர்க்கம் இருக்குது, இறந்த பின்னால எழுப்புதல் இருக்குது, அங்க அதுக்கு உண்டான கூலிலாம் இருக்குது, நம்புறீங்களே, அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, ஒருவேளை இல்லைன்னு வைங்க. அவன் கேட்டான், இல்லைன்னு வைங்க என்ன ஆகும் கேட்ட. அவங்க சொன்னாங்களாம், இல்ல சரி பிரச்சனை இல்லை, கொஞ்சம் உலகத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்க அமல் செய்யறதுக்காக. இருந்துச்சுன்னு வைங்க நீ என்ன ஆனன்னு கேட்டாங்க. நீ செத்திய. இல்ல பிரச்சனை இல்ல, இருந்துச்சுன்னு வையே, நீ நம்பாமல் அமல் செய்யாமல் உன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்தாயே, உன்னுடைய நிலை என்னாச்சு? மழை வரும்னு எதிர்பார்த்து ஒரு நிலத்தை விவசாயி உழுது வைக்கிறான். மழை வரல, சரி உழுது வச்சான், அவ்வளவுதான். மழை வந்துச்சு, அவனுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால் நம்பி அந்த காரியத்தை செய்தவர்களுக்கு உண்டான கூலி இருக்கிறதே, அது சாதாரணமானதல்ல. நீ நம்பாமல் இருந்து விட்ட காரணத்தினால வாங்குற அடியும் அவனை சின்ன சின்ன அடி இல்லை, அப்படி விடுன்னு சொன்னான். அதனால சோனத்தினுடைய முதல் அடிப்படைய எதுதாங்க? நம்பிக்கை, ஈமான். சோனத்தை நம்புகிறோம். அதனாலதான் கபர்ல வச்ச உடனே தல்கீன் ஓதுறாங்க இல்லையா? என்ன ஓதுறாங்க? யா அப்தல்லா யா அப்தல்லா இப்னு அமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமையான இன்னொரு அடிமையே, குன்த ஃபீ ஹயாத்திக தஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்
உலகத்தில் நீ வாழும் பொழுது நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லாஹ்வை தவிர வேறு நாயன் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய். நீ சாட்சி சொன்னாய், ஓ தஷ்ஹது அன்னல் மௌத ஹக்குன், மௌத்துங்கிறது ஹக்கு, வ அன்னல் கபர ஹக்குன், கபருங்கிறது ஹக்கு, வ அன்ன சுஆல ஹக்குன், கேள்வி கணக்கு என்பது ஹக்கு, வ அன்ன முன்கரன் வ நக்கீரன் மஸ்அலதுஹுமா ஹக்குன், முன்கர் நக்கீர் என்ற மலக்குகள் வருவார்கள், அவர்கள் கேள்வி கேட்பார்கள், அது ஹக்கு. வ அன்னல் ஜன்னத ஹக்குன், சொர்க்கம் என்பது சத்தியமானது, வ அன்னன் நார ஹக்குன், நரகம் என்பதும் உண்மையானது, வ அன்ன ஷஃபாஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாஅத் என்பது ஹக்கு என்றெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தாய். இந்த அந்த நிலையிலேயே நீ மரணமாகியிருக்கிறாய். அதனால் இந்த உயர்ந்த கூலியை பெற்றுக் கொள்வாய் என்று சோபனம் சொல்கிறோமே. மறுமையிலே உன்னதமான சொர்க்கத்திற்கான முதல் அடிப்படையான விஷயமே இதுதாங்க, ஈமான். அதனால அல்லாஹ் இடத்துல ஈமான, யா அல்லாஹ் எங்களுக்கு ஈமானை தந்தாய், அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஈமானை அதிகரிக்க செய் சொல்லி அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சொர்க்கம் யாருக்கு? மன் ஆமன பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஈமான் கொண்டவர்கள், அகாமஸ் ஸலாஹ், தொழுகையை நிறைவேற்றியவர்கள். யாராவது ஒரு ஆள் தூங்கினாலும் என் கவனம் அங்க போயிடும். எல்லாரும் முடிச்சுதான் இருக்கிறீங்க, யாராவது 1-2 பேர் தலையை ரொம்ப இல்ல நாங்க ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு கேட்டுட்டு இருக்கிறோம் சிறுத்தன் கண்ணை மூடிட்டு நீங்க குடிஞ்சா என் கவனம் அங்க போயிடுது. பக்கத்துல யாராவது உட்கார்ந்தா அவங்களை என்ன செய்யணும்? உஷாராக்கிக்கிறது. அதனால சொர்க்கம் யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், அது மாதிரி ரசூலிஹி, அவனுடைய ரசூலை ஈமான் கொண்டார்கள், வஅகாமஸ் ஸலாஹ், தொழுகையை நிறைவேற்றினார்கள், வஸாம ரமலான், அது மாதிரி ரமலானை நோன்பு வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கான ஹக்கன் அலல்லாஹி அன் யுத்கிலஹுல்லாஹுல் ஜன்னah, அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பதை தனக்கு அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான். அல்லாஹ்வை ரசூலை ஈமான் கொண்டு தொழுது நோன்பு வைத்து கடமைகளை நிறைவேற்றுகிறார்களே, அப்படிப்பட்ட நன்மக்களை சொர்க்கத்திலே நுழைவிப்பதை அல்லாஹ் தனக்கு, நாம இதை கடமையா நினைச்சு செய்தோம், அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பதை தனக்கு கடமையாக்கி கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அல்லாஹ் கடமையாக்கி கொண்டான் என்று சொல்கிறார். குர்ஆன்ல ஏராளமான இடங்கள். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா வமை யுமின் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வயஅமல் சாலிஹன், சாலிஹான அமல்களை செய்தார்களோ அவருடைய குறைகளை நாம் மன்னித்து ஒய்துகிலுஹு, அவர்களை நாம் சொர்க்கத்தில் நுழைவிப்போம். ஜன்னாத்தின், எப்படிப்பட்ட சொர்க்கம்? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதிலே தாளால் அவர்களுக்கு அழகான நீரோடைகள் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சொர்க்கம். அதுல உள்ள நுழைஞ்சாங்கன்னா காலிதீன ஃபீஹ, நிரந்தரமா இருப்பார்கள். இந்த காலிதீன்னு சொன்னாலே நிரந்தரம்னு அர்த்தம். அல்லாஹ் அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை போடுறான், அபதா. அதுவும் நிரந்தரம் அர்த்தம். காலிதீன்னு சொன்னாலும் நிரந்தரம் தான். அதை சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கல, அபதன் நிரந்தரமாக, எப்பொழுதுமே. அவ்வளவு அழுத்தமா அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், தாலிக்கல் ஃபௌசுல் அஸீம், அதுதான் உண்மையான வெற்றி. குர்ஆன் ஷரீஃபில் அந்த வெற்றி என்று சொல்லப்படுகிறது. அதுதான் வெற்றி என்று அல்லாஹு தஆலா சொல்ற, அதுதான் மகத்தான உண்மையான வெற்றி என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய காரியம். அது சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து ஏராளமான ஆயத்துகள் ஹதீஸ்கள் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் நுழைபவர்களிலே பெரும்பாலான மனிதர்கள் இந்த 2 காரணத்தினாலதான் போவாங்க. நரகத்துல போறவங்கள பெரும்பாலானவங்க 2 காரணத்தினால போவாங்க. சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறவங்க அவங்களுக்குள்ள 2 காரணம், தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குல்க், அல்லாஹ்வுடைய பயமும் நல்ல குணமும். அல்லாஹ்வுடைய பயமும் நல்ல குணம், இதுதான் சொர்க்கத்திற்குண்டான அதுக்குண்டான அடிப்படை உள்ள நுழைகிறது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நரகத்துக்கு போறவங்களுக்கும் 2 காரணம் தான். பெரும்பாலானவங்க நரகத்துக்கு போறதுக்கு உண்டான காரணம் 2 தான். அல் ஃபமு வல் ஃபர்ஜ், அவனுடைய வாயும் மர்மஸ்தானம். அவனுடைய வாயினால 14 பாவம் செய்ய முடியுமா? நாம் ஹஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க.
வாயினால 16 பாவங்கள், 16 பாவங்களை வாயினால பேச்சினால செய்ய முடியும். பொய்யில ஆரம்பிச்சு திரும்ப பேசுறது, இல்லாததை சொல்றது, கற்பனை உண்டாக்கிறது, கண்டதை எல்லாம் பொய் வாக்குறுதி கொடுக்கிறது, கேலி செய்யறது, வாயினால் பேச்சினால் மாத்திரம் 16க்கும் மேற்பட்ட பாவங்களை செய்ய முடியும். எவ்வளவு கவனமா இருக்கணும் வாய். சில வார்த்தைகளை பேசும் ரசூல் சொல்றாங்க, மனசறிஞ்சு கூட பேச மாட்டான், ஆனால் அவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு அந்த வார்த்தைகள் காரணமாகிவிடும். ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்கு. ஒரு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு வார்த்தை, அதை கொண்டு ஒரு மனிதன் ஈமானை பெறுகிறான், சொர்க்கத்தை பெறுகிறான். ஒரு குஃபருடைய வார்த்தை அதை கொண்டு நரகத்தில் ஆகிறான். அதனால ஃபமு அல் ஃபர்ஜ், முதலாவது வாய், இரண்டாவது மர்மஸ்தான். பாவங்களை செய்வதற்குண்டான மனதில் ஆசைகள் தானே பாவத்துக்குண்டான அடிப்படை. அதுதாங்க ஆசைதான். இந்த ஆசை நிறைவேற்றக்கூடிய இடம்ங்கிறது உனக்கு மர்மஸ்தானத்தினுடைய. இந்த ரெண்டையும் பாதுகாத்து கொண்டான் என்றால் நரகத்தை விட்டு பாதுகாப்பி பெற்றான். அல்லாஹ் நசீபை தந்தரல. எல்லா காலத்திலையும் ஒரே நிலையிலே இருந்துகிட்டு இருக்க கூடாது. நம்மள மாற்றம், நம்ம மாறணும். ஒரே போக்கிலேயே போயிட்டு இருக்க கூடாது. போய் சேர்ற வழி தப்பான இடமாயிடக்கூடாது. அதனால நம்மளுடைய நிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல நிலைக்கு மாற்றும். அதை மாற்றுவதற்குண்டான வேலைகள், காரியங்கள் என்னென்ன உண்டு அதை செய்யணும். சாலிஹீன்களுடைய தொடர்பை வைக்கணும், நல்லவர்களுடைய தொடர்பில் இருக்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல அமல்கள் செய்பவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விளைவுனாலே நம்மை வாழ்க்கையிலே மாற்றத்துக்குண்டான காரணமாக. அதனால இந்த ரெண்டு தான் நரகத்துக்கு. ஒரு பெரியவங்கள்ட்ட கேட்டாங்களாம், சொர்க்கத்துக்கு நமக்கு எவ்வளவு தூரங்க அப்படின்னு கேட்டா, சொர்க்கத்துக்கு நமக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், எவ்வளவு தூரம் இருக்குது. அது சொன்னால ஒரு அடி தானே. ஒரு அடியா? இப்பவே எடுத்து வச்சிடலாமே. சொர்க்கத்துக்கு நமக்கும் எவ்வளவு தூரம் தான், ஒரு அடிதான். என்னங்க சொல்றிய, என்ன சொல்றீங்க, விளங்குற மாதிரி சொல்லுங்க. உங்க நப்ச மிதிச்சீங்கன்னா சொர்க்கம் போயிடலாம். நப்ச தொலைச்சீங்கன்னா இன்ன நப்சல அம்மாரத்துக்கு சூ, பாவங்களை எல்லாம் தூண்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த நப்ஸ், அதை மட்டும் நீங்க இல்லாம ஆக்கிட்டீங்க, அதை மட்டும் நீங்க அடிச்சிட்டீங்க, அதுக்குண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கல என்று சொன்னால் சொர்க்கம் போயிடும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா. யார் அல்லாஹ்வை பயந்து தன்னுடைய மனோ இச்சைகளை விட்டும் காரியங்களை தடுத்து கொண்டானோ, ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்கள் ஒதுங்குமிடம் சொர்க்கம். அவர்கள் ஒதுங்குமிடம். அப்போ சொர்க்கத்திற்கு செல்வதற்குண்டான ஒரு நிலைங்கிறது நம்முடைய நஃப்ஸை, அதனுடைய சேட்டையை அழிக்கிறது தான். நப்ஸ் இருக்குத, அத வளர விட்டோம் நீங்க, அந்த ஆசை கொஞ்சம் கண்டுக்கிறாம விட்டோம்னா, இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனிதனுடைய நப்ஸ பிள்ளைக்கு உதாரணம் சொல்லுவாங்க, பால் குடிக்கிற பிள்ளைக்கு உதாரணம். ஒன் நப்சு கத்திஃபிலின் துஹ்மில் ஷப்பஅலா ஹுப்பிர் ரதாஇ வ இன் தஃதிம்ஹு யன்ஃபதிமி மௌலாய ஸல்லி. சத்தம் போட்டு சொல்லுங்க, தும்முறவங்கள முடிக்க. மன்னபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். நஃப்ஸ்ங்கிறது பால் குடிக்கிற பிள்ளை மாதிரி. ஒரு தாய்மார்கள் இருக்கிறாங்களே, பிள்ளை பால் குடிக்கிற காலகட்டத்துல கொஞ்ச காலம் ஆயிடுச்சுன்னா அந்த பால் குடிக்க மறக்கடிக்கிற வேலையை பிள்ளைக்கு செய்வாங்க. எதையாவது கசப்பு மருந்து தடை விட்டு அந்த பாலை மறக்கடிக்கிற வேலையை பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னு வைங்க, பெரியாளாரும் பால் குடிச்சுட்டு தான் இருப்பான். அப்படி இல்லைன்னா வளர்ந்தாலும் பல் முளைச்சாலும் அப்புறம் என்னதான் செய்வான், பால் குடிச்சுதான். இந்த நப்ஸ் இருக்குதே ஒரு பால் குடிக்கும் பிள்ளை போல என்று இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உதாரணம் சொல்லு. அதை அடக்கி வைக்கணும், என்னுடைய கவனத்தை திருப்பணும், அந்த ஆசையை அடிக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். இல்லைன்னு சொன்னா அது போற போக்கில தான் போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு சொல்லி காட்டுவார். உண்மையானவர்களே, அதனாலே சொர்க்கம்ங்கிறது அல்லாஹு தாலா அதற்கு வைத்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு விலை அப்படிங்கிறது முதலாவது ஈமான், இரண்டாவது பாவங்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வது.
ஸல்லல்லாஹு விசேஷம் என்னன்னா, பாவங்களற்ற ஒரு சமுதாயத்தை உலகத்துல உருவாக்கும்ன்ற ஆசைப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு ஆசை என்னன்னா, பாவங்களற்ற ஒரு சமுதாயம், பாவமில்லாத ஒரு சமுதாயம். தனிமையில் இருந்தாலும், ரகசியமான வாழ்க்கையில் இருந்தாலும், யாரும் பார்க்காட்டாலும் பாவத்தை ரகசியமா தான் செய்வோம். இதானங்க, நன்மை தான் எல்லாரும் தெரியற மாதிரி செய்வோம். பாவத்தை ஒருத்தருக்கு தெரியாம தான் செய்வான். நன்மை எல்லாருக்கும் தெரியற மாதிரி செய்வாங்க. ஆனால் நம்முடைய தனிமை வாழ்க்கையிலும் கூட பாவங்களை விட்டு நம்மை தற்காத்து கொண்டு பாவமற்ற ஒரு சமுதாயம் இந்த உலகத்துல உருவாகணுங்கிறதுக்கு தான் ரசூல் பாடுபட்டார். அப்படி பரிசுத்தமானவர்களா உருவாக்கினார்கள். மனிதர்கள் அப்படி உருவாக்கினாங்க. ஒரே ஒரு பாவம் செய்தாருங்க ஒரு சஹாபி. எப்படிப்பட்ட புனிதர்கள் பாருங்க. ஒரு பாவம் செய்தார். அந்த பாவத்தை நினைத்து 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 அழுது கடைசியில் தன் உயிரையே மாய்த்துக் கொண்டார். உங்க பேரு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு. சையதுனா ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படின்னு ஒரு நபித்தோழர், ஒரு சஹாபி. இவங்க ரசூலுல்லாஹ் கிதுமத் செய்றவங்க. இந்த தோழர் இருக்கிறாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிதுமத் செய்தவங்க. ரசூலுல்லாஹ் எங்கேயாவது போக சொன்னா, ஒரு வேலையை செய்ய சொன்னா செய்துட்டு வரக்கூடிய அந்த ஹாதிமாக இருந்தார்கள் இந்த ஸஅலபா. நிறைய ஸஅலபா இருக்கிறாங்க, இது வேற ஸஅலபா. ரசூலுக்கு கிதுமத் செய்து ஃபகான யஹதிமுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வேலை சொல்லி விட்டுருந்தாங்க, போய் இந்த வேலையை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி. அவங்க போற நேரத்துல ஒரு அழகான பெண் ஒரு இடத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அழகான தோற்றம் கொண்ட ஒரு பெண். அன்சார் இனத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ஒரு இடத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குளித்துக் கொண்டிருந்தால் அந்த பெண்மணியினுடைய அழகு, அதனுடைய எழில், அதை பார்த்த அந்த அழகிலே தன்னை பறிகொடுத்தார். பறிகொடுத்தார்னா ஒரு பார்வை முதல்ல பார்த்த உடனே எடுத்து அப்படியே எடுக்கல, திரும்ப 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 பச்சை கண்ணு மாறாம பார்த்துக்கிட்டே இருந்தார். திரும்ப 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 அதை பார்த்து கொண்டே இருந்தார். பார்த்துக்கிட்டு இருந்த பிறகுதான் அவருடைய மனசு, அப்புறம் நீ என்ன சொல்லல, அவருடைய ஹாதி என்ன சஹாபி, பயம் வந்துருச்சு. பயம் வந்துருச்சு. பயம் வந்தால் ஸல்லல்லாஹு இடத்துல வரல, ஹதீஸ்ல வரக்கூடிய முஸ்னத் அஹ்மதுல வருது. ரசூலுல்லாஹ்ட்ட வரல, பயந்துட்டார். ரசூலுல்லாஹ்க்கு இந்த பாவம் தெரிஞ்சா என்ன ஆகும்? இந்த பாவம் தெரிஞ்சா என்ன ஆகும்? என்னை பற்றி அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டா என்ன ஆகும்? என்னை அல்லாஹ் நிரந்தரமா நரகத்தில் ஆக்கிட்டா நான் என்ன ஆகுவேன்? பயந்தார். பயந்தார். ஓடினார் ஓடினார் ஓடினார். சில நாட்களா காணவே இல்லை அவரை. சில நாட்களா திருமக்களை ஹதீஸில் உள்ள செய்தி பாருங்கள், எப்படி புனிதர்கள் அவர்கள், எப்படி மகத்தான மனிதர்கள் பாருங்கள். ஓடினார். சில நாட்களாக ரசூலுடைய சபைக்கு வரல, ஆளை காணல. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்துட்டாங்க. ரசூல் இடத்துல ஜிப்ரீல் வந்து விட்டார்கள். இன்ன ரப்பக யுக்ரியுக ஸலாம், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி விட்டான். அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான். வயகூலு, அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் ஹாரிப மின் உம்மதிக பைன ஹாதல் ஜிபால் யதஅபது பி மின் நார். உங்களுடைய தோழர்களில் ஒரு ஆளு இந்த மலை முகட்டில் ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு நரகத்தை விட்டு பாதுகாத்துறது, நரகத்தை விட்டு பாதுகாத்துறது அப்படின்னு கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருக்கிறார். உங்கள் சமூகத்திலிருந்து ஓடி போன ஒரு தோழர், அவர் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்திருன்னு சொல்லி இந்த மலை முகட்டில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார் அப்படின்னு அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வழியாக ரசூலுக்கு சலாமும் சொல்லி செய்தி அனுப்பினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேரை கூப்பிட்டாங்க. 2 பேரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கோ மலை முகட்டில் அமர்ந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கிறார். பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹ் எனக்கு சலாம் சொல்லி அனுப்பி ஜிப்ரீலையும் அனுப்பி இருக்கிறான். நீங்க 2 பேரும் போய் தேடி அவங்கள கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க சொன்ன அந்த மலை முகடு அதை நோக்கி செல்கிறார்கள்.
அதை நோக்கி செல்கிறார்கள். போனா இவங்களுக்கு தெரியல, அங்கே ஒரு ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறார் மலை முகட்டிலே. அவற்றை கேட்கிறாங்க, இப்படி மாதிரி ஒரு ஆளை பாத்தீங்களா, இப்படி ஒரு ஆளை பாத்தீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நீங்க சொல்ற அடையாளத்தை பார்த்தா அப்படி ஒரு ஆள் இருக்கிறார். ஆனா அவர் பகல்ல எல்லாம் எங்க வரமாட்டார், இரவு நேரத்துல அவர் மெதுவா வர்றாரு. நான் அவருடைய கோலம், அவருடைய அழுகை, அவர் அழுதுகிட்டே தான் இருக்கிறாரு, அழுதுகிட்டே தான் இருக்கிறாரு. அவருடைய நிலையை கண்டு நான் அவருக்கு கொஞ்சம் பால் கறந்து கொடுப்பேன் எஜமானனுடைய உத்தரவோடு. நான் அவருக்கு பால் கறந்து கொடுத்தேன், இந்த நிலையில் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை பத்தி சொன்னான். ஹதீஸ்ல எஜமானுடைய உத்தரவோடு அப்படிங்கிறது சம்பந்தமா இல்ல, அவருக்கு நான் என்ன செய்வேன், ஏன்னா அவரு ஒரு நல்ல மனிதரா இருந்திருக்கிறார், அதனால நான் அவருக்கு ஏதாவது கொடுப்பேன். அவர் போயிடுவார், 2வது மலை முகட்டில் ஏறிடுவார். ஆனா இப்போ குறிப்பிட்ட இந்த நேரத்துல இறங்கி வருவார் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 பேரும் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தாங்க ஆளை பிடிக்க. இந்த 2 பேரும் எதிர்பார்த்து, யாருங்க யார் 2 பேரு, நீங்க நல்லா கவனிக்கிறீங்கிறதுக்காண்டி கேட்கிறேன். யாரு? உமர் அல்லாஹ்வும் சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் அந்த 2 பேரும் அப்படி இருக்கிற நேரத்துல அவர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே நேரா இவர் போய், ஆனா உமர் பின் கத்தாப், நான் உமர் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. நான் உமர் எல்லாரும் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. உடனே அவர் அழுது கொண்டே கேட்டார், ஹல் தஅலமு ரசூலுல்லாஹ் ஹல் அலிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி, ரசூலுல்லாஹ்க்கு என்னுடைய பாவத்தை பத்தி தெரியுமா, நான் செய்த பாவத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமான்னு கேட்டார். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க, உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. பாவத்தை எவ்வளவு பெரிதா கருதினார். இன்னைக்கு பூரா இரும்பு தின்னுட்டு இஞ்சி குடிச்ச மாதிரி உள்ள ஒரு நிலையில பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் செய்துட்டு இன்னைக்கு அப்படி நம்ம என்ன செய்யறோம், நம்மள என்ன சொல்றாங்க, எப்படி நம்மள நினைச்சுக்கிட்டு இருக்கோம், உலகத்துல நான் தான் பெரிய ஆபிது, என்னை விட பரிசுத்தமான ஆள் இல்லை என்று நம்மளை நினைத்து கொண்டிருக்க. ஆனால் ஒரே ஒரு பாவம் வாழ்க்கையிலேயே ஒரு பாவம் செய்தார். ஒரு பாவம் செய்த அந்த ஒரு சஹாபி பெருமானா செய்தனா சாலபார்கள் பட்ட வேதனையும் துடித்த துடிப்பும் கொஞ்ச நெஞ்சமல்ல. வரமாட்டேன்னு சொன்னார். போன ஆட்கள் 2 பேரும் சாதாரண ஆட்கள் இல்லையே, அதனால பிடிச்சி வச்சுட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டா அந்த நேரத்திலே தொழுகை நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸல்லல்லாஹு கிராத்தை கேட்ட உடனே மயங்கி உணர்ந்துட்டாரு. பல நாட்களாக ரசூலுடைய சட்டத்தை கேட்கவில்லை. தொழுகையில் அவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது அந்த கிராத்தை கேட்டாரோ மயங்கி விழுந்துட்டார். அவர் ஒரு ஆளை ஒரு மாதிரி தெளிச்சு எழுப்பினாங்க. எழுப்பி ஸல்லல்லாஹு அவங்க கூப்பிட்டு வர சொன்னாங்க. கூப்பிட்டு வந்தவொடனே ஸல்லல்லாஹு என்னங்க அவங்களோட ஆளை காணாம, உங்க விஷயத்துல தேடி வரும்படி அல்லாஹ் தஆலா எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் உங்க விஷயத்துல தேட்டம் கொண்டு உங்களை தேடி வர சொல்லி ஆள் அனுப்ப சொன்னா, அதனால நான் கூப்பிட்டு வர சொன்னேன். எங்கெங்க போடுங்க, எங்க ஆளை காணல, நான் பெரும் பாவம் செய்து விட்டேன் நாயகமே, நான் ஒரு பெரும் பாவம் செய்து விட்டேன். நீங்க பாவம் செய்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு ஸல்லல்லாஹு துஆவை சொல்லி கொடுத்தாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இதை நீங்க ரப்பிடத்துல உள்ள முருகி ஓதி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிருவானே, நீங்க அதுக்காண்டி இப்படி எல்லாம் செய்யணுமான்னு கேட்டான். ரப்பி அஅலமு யா ரசூலல்லாஹ், என்னுடைய பாவம் அதோட பெருசு நாயகம், என்னுடைய பாவம் அதோட பெரிது நாயகம். நீங்க சொல்றது ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா பரவாயில்லை, என்னுடைய பாவம் அதை விட பெரிது நாயகம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இவரு வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போனா இத்தனை நாளும் அழுது 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 தன்னுடைய நிலையினால நோயாளி ஆயிட்டார். அவர் 8 நாட்கள் நோயாளியா இருந்தார். ஸல்லல்லாஹு அவரை நோய் விசாரிக்க போறாங்க. நமக்கு ஒரு சாதாரணமான சம்பவமா தெரியுது. பாவங்கள் விஷயத்தில் அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுங்கிறத கற்பனை செய்து கூட நம்மளால பார்க்க முடியாது. நோய் விசாரிக்க போறாங்க. நோய் விசாரிக்க போனா அவங்க அந்த நேரத்துல இருக்கக்கூடிய நிலையை பார்த்து ஸல்லல்லாஹு பக்கத்துல உட்கார்ந்து, அவர் ஆள் ரொம்ப சோர்ந்து இருக்கிறார், அவருடைய தலையை தூக்கி மடியில வச்சாங்க. அவருடைய தலையை தூக்கி தங்களுடைய மடியில வச்சாங்க. அஹத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் அவர்களுடைய தலையை பிடித்து அதை தங்களுடைய மடியில் வைத்தார்கள்.
நாயகமே, உங்க மடியில தலை வைக்கிற அளவுக்கு ஒரு கண்ணியமான ஆள் இல்லை நாயகமே, நான் ரொம்ப மோசமானவன் நாயகன். தலை எடுத்தார். அவர் தலை எடுத்தார். தலை எடுத்துட்டு சொன்னார், உங்க மடியில வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய தலை உடனே நீக்கிட்டார். பரிசுத்தமான உங்களுடைய மடியில நான் தலை வைக்கிற அளவுக்கு உண்டான ஒரு நிலையில உள்ள ஆள் இல்ல நாயகமேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ஒரு அழுதுகிட்டே இருந்தாங்க. சல்லாசல எவ்வளவோ ஆறுதல் சொன்னாங்க. அந்த பாவத்தை நினைச்சு அழுது அதுக்கு பிறகு 8 நாளைக்கு பிறகு வஃபாத் ஆயிட்டாங்க. உங்களுடைய ஜனாசா ஹதீஸ்ல வருது. உங்களுடைய ஜனாசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாக்கு வந்தாங்க. ஃபஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யம்ஷி அலா அத்ராஃபி அனாமிலிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி நினைச்சாங்கன்னா இந்த காலை நினைச்சாங்க, இந்த விரல்களை அப்படி தூக்கி இந்த காலால் இப்படி நினைச்சாங்க, விரல்ல நடக்கிறாங்க. காலை முழுசா பதிச்சு நடக்கல, விரல்களால் ஊனிக்கொண்டு இங்கும் அங்கும் நடக்கிறாங்க. என்ன நாயகமே, அப்படி ஒரு பெரிய கூட்டம், நடக்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு நெருக்கடி அப்படிலாம் இல்லையே நாயகமே, தாங்க இப்படி நடக்கணும்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மலக்குமார்களின் கூட்டத்தை பார்க்கிறேன். மலக்குகளுடைய பெரும் கூட்டம் என்னுடைய ஜனாசாவில் கலந்திருக்கிறது. இந்த மலக்குகளுடைய கூட்டத்தினாலே எனக்கு காலடி வைப்பதற்கு கூட இடம் இல்லை. அதனால் என்னுடைய விரல்களை ஊன்றி நான் நடந்து கொண்டிருக்கிறேன். அதனால அருமையான பெருமக்களை, அல்லாஹு தஆலா அவரை மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சோபனம் சொல்கிறார். அதனால பாவங்கள் என்பது இருக்கிறதே, அது மனிதனை நரகத்திற்கு கொண்டு சேர்த்து விடக்கூடிய, நரகத்திலே கொண்டு சேர்த்து விடக்கூடிய. அதனால ஒரு மனிதன் சொர்க்கத்தை பெறுவதற்குண்டான முதல் அம்சம் என்னன்னு சொன்னா வலிமையான ஈமான். 2வது பாவங்களை விட்டு நீங்கி நல்ல அமல்களை செய்வது. பாவங்களை விட்டு நீங்கி, நம்ம என்ன பாவத்துல இருக்கிறோம், நாம நிலை யாருங்கிறது நமக்கும் நம்ம ரப்புக்கும் தெரியும். ஊர்ல நம்மள நினைக்கிறது வேற, நாம நம்மளை வெளிக்காட்டுறது வேற. நாம யாருங்கிறது நமக்கு தெரியுமா இல்லையாங்க? நமக்கு தெரியுமா இல்லையா? நாம தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் அந்த பாவங்களில் நான் ஈடுபட மாட்டேன் ஒரு உறுதி வைக்கிறேன். அருமையான பெரியோர்களும் சந்திக்கூடிய தாய்மார்களும் உங்களிடத்தில் வேண்டுகிறேன், நான் நீங்க இந்த நல்ல நாளில் ரமலான்ல நானும் நீங்களும் ஒரு உறுதி கொள்வோம். நாம விளங்கி எந்த பாவத்தையும் செய்ய மாட்டோம். இன்ஷா அல்லாஹ் உறுதி கொள்ளலாமா? அல்லாஹ் நசீபத் தரட்டும். அல்லாஹ் நசீபத். பாவங்கள் என்பது இருக்கிறதே, மனது அது உண்டாக்கக்கூடிய விளைவுகள் சாதாரணமானதல்ல. பாவங்கள் என்னென்னவெல்லாம் உண்டாக்கும், பாவங்களுக்கு பல விளைவுகள் இருக்கிறது. பாவங்களை உணர்ந்துட்டோம்னா நல்லவர்களாயும். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன், மனிதன் தவறு செய்யக்கூடியவன் ரசூல் சொல்றான். மனிதன் தவறு செய்யக்கூடிய, நம்ம என்ன மலக்குமார்களா? மனிதன் தவறு செய்பவன் தான். யார் அந்த தவறுகளில் இருந்து தன்னை தௌபா செய்து இனிமே பாவங்களில் ஈடுபட மாட்டேன் என்று எண்ணுகிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுகிறார். சுப்ஹானல்லாஹ். தௌபா செய்ய 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 அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன் பார். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யார் தௌபா செய்கிறார்களோ இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா, தௌபா செய்து அதற்கு பிறகு நல்லவர்களாக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவங்களுடைய பாவங்களை கூட கியாமத்தில் நல்லா நன்மையா மாத்திருவாங்க. சுப்ஹானல்லாஹ். பாவத்துக்கு தண்டனை இல்லைங்கிறது இல்லைங்க. நம்ம தௌபா செய்து நல்லவர்களாக மாறிவிட்டால் வாழ்க்கையில் நாம் தெரியாமல் செய்துவிட்ட அந்த பாவங்களை கூட அல்லாஹ் என்ன ஆக்கிடுறான், நன்மையா மாத்திடுறான். அல்லாஹ்வுடைய கருணை எவ்வளவு பெரிய கருணைங்க. கியாமத்துல ஒரு அடியான் வருவாராம். ஆரம்பத்துல நிறைய பாவம் செய்துட்டு இருந்த ஆளு, அல்லாஹ் அவரை கருணை கொண்டு பாவங்கள்லாம் கொஞ்சம் மறைச்சு கரைச்சு வச்சு ஒரு லெவல்ல இருந்தா பின்னால தௌபா செய்துட்டு நல்ல மனுஷன் ஆயிட்டாரு அவர். சல்லாதான் சொல்றாங்க, கியாமத்துல அல்லாஹ் அவரை கூப்பிடுவானா, வாங்க இன்னும் செய்தியலா, இப்படிலாம் அநியாயம் பண்ணியலா. இவர் பயப்பட ஆரம்பிச்சிருவார். சின்ன சின்ன ஐட்டங்களுக்கு அல்லாஹ் இப்படி கேட்கிறானே, இன்னும் படாபடா ஐட்டம்லாம் இருக்குது, இன்னும் பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் இருக்குது, அல்லாஹ் இதை குறிச்சே இப்படி கேட்கிறானே அப்படின்னு பயப்படுவார். அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை எல்லாம் சொல்லிட்டு, நீங்க செய்த பாவங்களை பூரா நான் நன்மையா மாத்தின்னு நல்லா சொல்லுவான்.
செய்த பாவங்கள் என பின்னால தௌபா செய்து நல்லவர் ஆயிட்டார் இல்லையா, அதனால நான் அதை நன்மையாக மாற்றி விட்டேன் சொன்ன உடனே சொல்லாதேன்னு சொல்றாங்க. அவர் சொல்லுவாராம், யாரெல்லாம் இன்னென்ன பாவங்கள்லாம் மிச்சம் இருக்குதுன்னு கேட்பாராம். இதையெல்லாம் சொல்லலையே, எனதே நன்மையா மாத்திட்டேன்னா இன்னும் இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குதுன்னு அதை எடுத்து காமிப்பாருன்னு சொல்லி சல்லா சிரிச்சுக்கிட்டே சொன்னான். உண்மையானவர்களே, அதனால அல்லாஹ் மகா கருணையா, பாவங்கள் செய்திருக்கலாம், பாவங்கள் மனிதன் செய்யலாம், செய்வான், ஆனால் உடனே தௌபா செய்யணும். அதுக்கு பிறகு எப்பமாவது ஒரு நேரத்துல நம்மளை அறியாம இன்னொரு பாவம் செய்து உடனே தௌபா செய்யணும். தௌபா யாருக்குன்னா, பாவம் செய்த பிறகு மன்னிப்பு கேட்டு அல்லா இடத்துல திருந்தணும், ஆசையோட திருந்திடுறாங்க. அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு நேரத்துல தங்களை அறியாம ஒரு பாவம் செய்து உடனே தௌபா செய்யணும். பாவங்களுக்குன்னு சில விளைவுகள் இருக்குது. பாவத்தினுடைய விளைவுகள்ல முதல்ல என்னன்னு சொன்னா, கியாமத்துல சொர்க்கத்துல வந்து பாவா எதுக்கு அங்கிருந்து ஒரு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு கனியை சாப்பிட்டதுனால தானே அந்த பாவத்திற்கு விளைவு என்னன்னா முதலாவது நிர்வாணம் ஆயிட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த கனியை சாப்பிட்ட உடனே முதல்ல ஏற்பட்டது என்னன்னா நிர்வாணமான. அதனால பாவத்துக்கு விளைவு இருக்குது. மண்ணு செல்வா அல்லாஹ் உத்தாலா சொர்க்கத்திலிருந்து இறக்கி கொடுத்தான் பனி இஸ்ரவேலர்களுக்கு. அல்லாஹ் ஒரு நிபந்தனை வச்சான், இதை சேமிக்க கூடாது, நீங்க சாப்பிடுங்க, எவ்வளவு வேணுமோ இருந்தா தருவேன்னு சொன்னான். ஆனால் அதை பதுக்கி வைக்க சேமிக்க ஆரம்பித்தார்கள். எல்லாம் சொன்னாங்க, அதுக்கு பிறகுதான் உலகத்துல உணவு கெட ஆரம்பிச்சிச்சு. அதுவரை எந்த உணவும் கெட்டு போகாது, உணவு அப்படிதான் இருக்கும், கெட்டு போகாது. ஆனால் கெட ஆரம்பித்தது எப்போன்னா அவங்க அதுக்கு பாவத்தினுடைய விளைவு. பாவங்களினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? எல்லாமே ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தியை நான் சொல்கிறேன். முதலாவது, அல்லாஹு தாலா ரிசுக்கிலே தடை ஏற்படுத்துவான், ரிசுக்கினுடைய பரக்கத்தை எடுபட்டு போயிடும். ரிசுக்கு தடையாகும், ரிசுக்கில் உள்ள பரக்கத்தை எடுபட்டு போயிடும். நாம துன்யாவில் அவருடைய பாவங்கள் இவருடைய பாவங்கள் நினைக்கிறோம். அவன் இருக்கிறான விளங்காதவன், இவன் அப்படி பார்க்காதது யார மட்டும்தான், நம்மளை மட்டும்தான் பார்க்கறது இல்லை. ஆனா துன்யால எல்லாருடைய குறைகள் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்மளை பார்க்கணும். புத்திசாலி யார் என்று சொன்னால் தன்னை யோசிப்பான். என்னுடைய காலங்கள் இவ்வளவு ஆயிடுச்சே, என்னுடைய காலங்கள்ல நான் என்ன அமல் செய்தேன், என்னுடைய அமல்கள் இஹ்லாஸாக இருந்ததா, பாவங்களை விட்டு தற்காத்து கொண்டேனா என்று தன்னை யோசிப்பவன் தான் புத்திசாலி. மந்தான நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத், மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானே அவன் தான் அக்கிய சுன்னாஸ், சிறந்த புத்திசாலின்னு சொன்னான். பாவங்களினால் உண்டாக்கூடிய விளைவுகள் என்னன்னா, முதலாவது ரிசுக்கு தடைபடும், இரண்டாவது இல்மினுடைய நூறானியத்து போயிடும். அறிவு இருக்கலாம், ஆனால் இல்மினுடைய ஒளி பிரகாசம் என்பது போய்விடும், நூறானியத்துங்கிறது போயிடும். மூணாவது, இதயத்துல ஒரு விதமான பதட்டம், விருட்சி இது கொண்டே இருக்கும். இதயத்துல ஒரு விதமான நிம்மதிங்கிறது போய் ஒரு விதமான பதட்டம், ஒரு வெறிச்சி, மனிதனை ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கு. அது மாதிரி அவனுடைய வெக்கம் போயிடும், அவனிடத்துல இருந்து வெக்கம் போயிடும். பாவத்தை செய்து பழக்கப்பட்டவங்களுக்கு அல்ல வெக்கத்தை எடுத்துருவோம். வெக்கத்தை எடுத்தா மான ரோஷம் இருக்கான்னு கேக்குறோம் இல்லையாங்க. வெக்கம் ஆயிடுச்சுன்னா எந்த பாவத்தையும் துணி செய்திருவான். வெக்கம் இல்லைன்னா எல்லா பாவத்தையும் செய்ய ஆரம்பிச்சு. அதனால பாவத்தில் யார் தொடர்ந்து ஈடுபடுகிறார்களோ வெக்கம் போயிடுச்சுன்னு வைங்க, ஹலால் ஹராம் பார்க்க மாட்டான், இது நமக்குள்ள உணவான்னு பார்க்க மாட்டான், இது ஹலாலானதான் பார்க்க மாட்டான், எந்த காரியத்திலையும் கவனம் இருக்காது. என்ன பாவத்தின் காரணத்தினால் அவனுடைய ஹயா எடுபட்டு போய்விடும் என்றெல்லாம் குர்ஆன் ஷரீஃபிலும் ஹதீஸிலும் ஏராளமான செய்திகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அதனால இந்த பாவங்களை விட்டு நீங்குவது அது முதல் விஷயம். அப்புறம் நல்ல அமல்கள், தொழுகை பற்றி வருகிறது, நோன்பை பற்றி வருகிறது, கற்பை பேணுவதை பற்றி வருகிறது. சுல்லா சொன்னா ஒரு பெண்களை பார்த்து சொன்னாங்க, ஐயுமா இம்ராத்தின், ஒரு பெண்மணி இதா சல்லத் ஹம்சஹா, பெண்மணிகளை கேட்டுக்கொள்ளுங்கள் தாய்மார்களை, ரசூலுடைய வார்த்தை, ஐங்கால தொழுகையை தொழுது, ரமதானுடைய நோன்பை நோற்று, தன்னுடைய கற்பை பேணி வாழ்ந்து, கணவனுக்கு கட்டுப்பட்டு பிள்ளைகளை எல்லாம் பேணி வளர்க்கிறார்களே, குடும்பத்தை கவனித்துக் கொள்கிறார்களே, சொர்க்கத்தினுடைய மொத்த 8 வாசல் சொன்னாங்க.
அவர்கள் விரும்பும் வாசல் வழியாக உள்ள போட்டு சொன்னார். அவங்க விரும்புற வாசல் வழியா. உலகத்துல சின்ன விதமான சிரமங்களை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டா, சில விதமான நம்முடைய ஆசைகளை அடக்கி கொண்டால், சில காரியங்களை நல்ல அமல்களை ஈடுபாட்டோடு செய்தால் கிடைக்கும் சன்மானம்ங்கிறது சாதாரணமானது. சன்மானம்ங்கிறது சாதாரணமானது. இது மாதிரி சில சிரமங்கள் இருக்குது. அல்லாஹ் சில சிரமங்களை தர்றான். எல்லாத்தையும் சொல்லிட்டே நடக்கக்கூடாது. ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒரு தலைவலி வந்துருச்சு, ஊரா ஒரே காய்ச்சலா இருக்குங்க, ஒரே தலைவலியா இருக்கு, அதுக்கு யார்கிட்ட காமிக்கணுமோ அவங்கள்ட்ட போய் காமிக்கணும். அது ஒரு துவா செய்யணுமா, டாக்டர்கிட்ட காமிக்கணுமா அவங்கள்ட்ட காமிக்கணும். அதுக்கு உண்டான அதனுடைய நிலைகளை பூரா சொல்லிட்டு அடையக்கூடாது. ஒரு ஆள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்தாங்களாம். என்ன கேட்டாங்க, ஒரு 2-3 நாளா எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஊரை சொல்லிட்டு நடந்தார். இப்ராஹிம் கேட்டாங்களாம், 70 வருஷம் அல்லா ஒன்னா ஹேத்தா வச்சான், இதுவரை நல்லா இருந்திருக்கிற, அதை எல்லாத்திலையும் சொல்லல. நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லித்தான் நடந்த. ஒரு 3 நாள் நோய்வாய்ப்பட்ட உடனே ஊரை பறத்திட்டு அலையிறியான்னு கேட்டான். இது எல்லாத்திட்டையும் சிரமங்களை சொல்வது இருக்கிறதே, ரப்பினுடைய ருபூபியத்துல நம்ம குறை காண்றான்னு அர்த்தம். அல்லாஹ் ஏதாவது ஒரு நோயை தருவான், சில சிரமங்களை நம்ம தரஜாவை கூட்டுறதுக்கு, அது நமக்கு தெரியாது. அதை கொண்டு நம்முடைய தரஜாக்கள் கூடும். நோய் இருக்குத, அதுக்குத்தான் முகஸ்துதி இல்லாத கூலியாம். லா இதுகுலு ரியாஉன் வலா சும்அத்துன். நோயில தர்ற கூலி இருக்குத, அமல்கள்ல கூட முகஸ்துதி இருக்குது. 4 பேர் பாக்குறதுக்காண்டி, உலகாதாய நோக்கங்களுக்கு, பேர் புகழ் வரணுங்கிறதுக்காக, அப்படி ஏதாவது கூட ஒரு அமல்ல இருக்கலாம். ஆனால் ஒரு ஆள் நோய் இருக்கிறாருன்னு சொன்னா, அல் மரது, நோய் என்பது அதுக்கு முகஸ்துதி இல்லாத கூலி. அதை அவர் தன்னை அறியாம வெளி காட்ட வேண்டிய ஒரு நிலையில இருக்குது. அல்லாஹ் தஆலா அதுக்கு முகஸ்துதி வைக்கல, அது கூலியை கொடுத்துருவான்னு. கால்ல குத்துற ஒரு முள்ளுக்கு கூட கூலி இருக்குங்க. அல்லாஹ் அவ்வளவு பெரிய கருணையான. அல்லாஹ் ஏதாவது ஒரு சின்ன சிரமத்தை தர்றான்னு சொன்னா அதை பொறுத்துக்கறணும். ஹதீஸ்ல ஒரு பெண்மணியை பத்தி வருது. சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அதற்கு அத்தா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சஹாபிகள் பேர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுங்க, ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு அத்தா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா, அவங்க அதற்கு இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சொர்க்கத்தை கொண்டு சோபனம் பெற்ற ஒரு பெண்மணியை உங்களுக்கு காட்டட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. மதீனா வீதியில நடந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண்ணு உங்களுக்கு சொர்க்கவாசி இங்க நடக்கிறாங்களா, யாருன்னு கேட்டாங்க. இருங்க, அவங்கள்ட்ட காமிக்கிறேன்னு சொன்னாங்க. சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி, அவங்களுக்கு கன்பாம்னு ரசூல் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஒரு பெண்ணுன்னு சொன்னாங்க. அப்படியா? இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு ஆச்சரியமா கேட்டாங்க, யாருன்னு கேட்டாங்க. அலா உரீக இம்ராத்தன் மினல் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு உண்டான சோபனம் பெற்ற ஒரு பெண்ணை காட்டட்டுமான்னு கேட்டாங்க. அஜபன் அஜபன், ஆச்சரியப்பட்டு, இப்படியான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்தாங்க. என்ன போறாங்க இல்லையா, அவங்கதான் சொன்னாங்க. இவங்கதான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம், சொர்க்கத்தை கொண்டு சோபனம் பெற்றதற்கான காரணம் என்னன்னு சொல்லி அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க. தனக்கு தெரிந்த சம்பவத்தை அதற்கு அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த பெண்மணி அடிக்கடி அந்த பெண்மணிக்கு வலிப்பு வரும். சில விதமான சிகிச்சைகள் செய்தும் கூட அந்த நோய்க்கு அவங்களுக்கு பூரணமான குணம் கிடைக்கவில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, யார் ரசூலல்லாஹ், எனக்கு இப்படி உடல்ல வலிப்பு வருது நாயகமே, இன்னென்ன சிரமங்கள் இருக்கு அது நாயகமே, இந்த நோயெல்லாம் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கா நீங்க துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் துவா செய்தா என்ன செய்யும், ஷிஃபாவாயிரும். அதனால அவங்க சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஷித்தி தஅவுத்துல்லாஹ லகி ஃபஷஃபாகி, பெண்ணே நீ விரும்பினா உனக்கு நான் துவா செய்யறேன், இந்த நோயிலிருந்து அல்லாஹ் உனக்கு பூரணமான குணத்தை தந்துருவான். நீ விரும்பினா சொல், துவா செய்கிறேன், இந்த நோயிலிருந்து அல்லாஹ் பூரணமான குணத்தை உனக்கு தந்து விடுவான். அப்படி துவா செய்கிறேன், நீ விரும்பினா. ஒயின் சிகத்தி, நீ இப்படி ஒரு நாட்டம் உனக்கு எண்ணம் இருந்தது என்று சொன்னால், சபர்த்தி, நீ இதை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டேன்னு சொன்னா
உனக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்புன்னு சொன்னான். வலக்கில் ஜன்னா, உன்னுடைய சொர்க்கத்துக்கு நான் உறுதின்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அப்படி சொன்ன உடனே ரெண்டாவதும் சொன்னாங்க. அந்த அம்மா உடனே சொன்னாங்களா, அஸ்பிரு யா ரசூலல்லாஹ், பொறுத்துக் கொள்கிறேன் நாயகம். ஆனால் அப்படி வலிப்பு அறுப்படும் பொழுது என்னுடைய ஆடைகள் அங்கும் விலகுகிறது நாயகமே, என்னுடைய ஆடை விலகாம இருக்கணும். சுப்ஹானல்லாஹ், என்னுடைய ஆடை அங்கும் இங்கும் விலகுகிறது. அப்படி உடல்ல வலிப்பு வருகின்ற நேரத்தினுடைய ஆடைகள் என்னுடைய அவரத்து வெளியில தெரியாமல் விலகாமல் இருக்க வேண்டும் நாயகமே. அதுக்காக துவா செய்கின்றார். ஸல்லல்லாஹு அதுக்கு துவா செய்தாங்க. உங்களுடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னேன். உலகத்துல என்ன பாடத்தை சொல்லி தர்றாங்கன்னா, வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன சிரமங்கள் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக அதை பொறுத்து கொண்டால், அதனால சிகிச்சை செய்யாம இருக்கணும், அதுக்கு மருந்து பார்க்க அப்படிலாம் இல்ல. உலகத்துல எல்லா வியாதிக்கும் அந்த மருந்தை வச்சிருக்கிறான். மருந்தை பாருங்க, செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க, ரப்பிட்ட துவா செய்யுங்க. ஆனால் அந்த ஏதாவது ஒரு சிரமம் நீடித்தது என்றால் அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டால் அதற்கு பகரம் சொர்க்கம்னு சொன்னார். பகரம் சொர்க்கம். அதனால என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொர்க்கம் கிடைக்கப் பெறுகிறது என்று ஏராளமாக வருகிறது. ஏராளம். சொர்க்கத்துல 100 தரஜாக்கள் இருக்குதான். ஒரு தரஜாவுக்கு இன்னொரு தரஜாவுக்கு மத்தியில வானபூமிக்கு மத்தியில் உண்டான தொலை தூரம் என்று வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அருமையான பெருமக்களே, அது மாதிரி ஸல்லல்லாஹு ஒரு சுன்னத்தை ஒரு ஆள் பற்றி நடந்தாருன்னு வைங்க, அதுக்கே சொர்க்கம் இருக்கு. வாழ்க்கையில பாவங்களை விடுறது மாத்திரம் அல்ல, ஸல்லல்லாஹு சொன்னார் என்பதற்காக, அவருடைய கட்டளைக்காக ஒரு ஆள் ஒரு சுன்னத்தை பேணி வாழ்கிறார், அதுல வற்றோடு இருக்கிறார். எத்தனை விஷயங்களை ரசூல் சொர்க்கத்துக்கு சொல்லி தந்திருக்கிறார். மதீனா முனவ்வரா போன உடனே ஸல்லல்லாஹு செய்த முதல் பயான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், ரொம்ப பிரபலமான பயான். மதீனா முனவ்வரா போன உடனே ஸல்லல்லாஹு என்ன பாடுபடுத்திட்டான மக்கா வாரிசுகள். 13 வருஷம் நம்மள படுத்தின பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை, அவ்வளவு பாடுபடு. அந்த பயானம் செய்யல. நம்ம ஒரு 18 நாட்கள் நடந்து வந்தோமே, இதில் ஏற்பட்ட கஷ்டங்கள் இதை பத்தி பேசல. ஸல்லல்லாஹு போன உடனே முதல் குத்பா மதீனால சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ் ஐயுஹன்னாஸ் அப்ஷுஸ் ஸலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் தத்குலுல் ஜன்னத பிஸலாம். மக்களே, சலாமை பரப்புங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சலாம் சொல்லுங்க. ஈமான் இருந்தாதான் சொர்க்கம் போக முடியும். அந்த ஈமான் வரணுமானா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் மஹப்பத் வரணும். அந்த மஹப்பத் வரணுமானா சலாம் உண்டாக்கணும், சலாம் சொல்லணும். சலாம் சொன்னா மஹப்பத் வந்துருங்க. நீங்க ஒரு ஆளுக்கு புதுசா உள்ள ஒரு ஆளுக்கு 4 தடவை சலாம் சொல்லி பாருங்களேன். நம்ம இங்க இருந்து வெளியூருக்கு போறோம், எப்ப தெரியும்னா உள்ளூர்ல தெரியாது. வெளியூருக்கு போயிருந்தோன்னு வைங்க, அங்க நம்ம ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம், பள்ளிக்கு போறோம், ஒரு ஆளை பாக்குறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு 4 தடவை சலாம். யாருங்க புதுசா இருக்கல, யாரு நீங்க? அப்படியாங்க, திருநெல்வேலியாங்க உங்களுக்கு? அப்புறம் எல்லாம் வந்துடும். இந்த மஹப்பத்தை உண்டாக்குறதுக்கு உண்டான காரணம் சலாம். ரசூல் சொன்னாங்க, சலாமை பரப்புங்கள். சலாம் சொல்லுங்கள் மட்டும் சொல்லல, சலாமை பரப்புங்கள். மதீனா போன உடனே சொன்ன முதல் பயான், உணவளித்து பழகுங்கள். மற்றவங்களுக்கு உணவு கொடுங்க. தாய்மார்கள்ட்ட இந்த குணம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. ஆண்கள்கிட்ட இருக்குதுன்னாலும் கூட தாய்மார்கள் அதுல ரொம்ப கவனம். முன்னால் உள்ள பெரிய ஆட்கள் எல்லாம் ஏதாவது ஒரு நோய் வாய்ப்பட்டா 4 பேர் சாப்பாடு கொடுக்குற நீங்க வைக்கிறாங்களா இல்லையா? சாப்பாடு கொடுக்கறத பத்தி குர்ஆன்ல நிறைய வருதுங்க. சாப்பாடு கொடுக்கறத பத்தி சூரத்து தஹர் சொன்னேனே, சூரத்து தஹர் சொர்க்கத்தை பத்தி வர்ணனை என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னேன் இல்லையா? அதுலயும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்க உணவளித்தார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக உணவளித்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, இவருக்கு ஏதாவது கொடுத்தா பின்னால நமக்கு ஏதாவது கிடைக்கும். அப்படி ஆட்களுக்கு கொடுக்கல சாப்பாட்டை யாரு கொடுக்கலன்னா, இவருக்கு கொடுத்தா அவர் ரொம்ப துவா செய்வாரு, இவரு கொடுத்தா பின்னால நமக்கு உபகாரமா இருப்பாரு, இவரு கொடுத்தா நமக்கு அப்படி செய்வாரு, இவர் 4 பேர்த்த நம்மளை பத்தி புகழ்ந்து இவர் பெரிய கொடை வள்ளல்னு சொல்வாரு. எந்த பகரமும் செய்ய இயலாத ஆட்கள் கொடுத்தாங்க. அல்லாஹ் அதுதான் பாராட்டலாம். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக கொடுத்தார். அல்லாஹ்வுக்காக கொடுத்தார். அல்லாஹ்வுக்காக கொடுத்தோன்னு வைங்க, அதுக்கு கூலி ரொம்ப உயர்ந்தது.
நாம என்னத்தங்க கொண்டு வந்த துன்யாவுல? நாம நிர்வாணமா துன்யாவுக்கு வந்தோம். போகும்பொழுது ஒரு மரியாதைக்கு சொல்லிட்டு அனுப்புறா, அவ்வளவுதான். நாம பெற்றதெல்லாம் யார் தந்ததுங்க? ரப்பு தந்தது. நாம என்னத்தை கொண்டு வந்தோம்? நாம ஒண்ணு துன்யால கொண்டு வரல, ரப்பு தந்தது. அதனாலதான் யாருக்காவது ஏதாவது கொடுக்கும் பொழுது கூட என்ன நினைக்கணுமா? மினல்லா இலந்தா, ரப்பு தந்தான், ரப்புக்காக கொடுக்கிறேன்னு நினைக்கணும். என் ரப்பு எனக்கு தந்தான், அவனுடைய திருப்திக்காக கொடுக்கிறேன்னு நினைக்கணும். அதை கொடுத்ததை கொண்டு பரம்பர் சலாம் சொல்றானா, இப்படி இதுதான், நான் தான் அவனுக்கு அப்படி செய்தேன் அப்படிலாம் சொல்ற. யாரையும் பார்த்து அப்படி நினைக்க கூடாது. யாரையும் பார்த்து கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் நசீபத் தந்திருக்கிறான்னு நினைச்சு மகிழ்ச்சி அடைய வேண்டும். கொடுத்ததற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நீங்க ஒண்ணு கொடுத்தா அல்லாஹ் ஒண்ணுக்கு 10 தர்றான். சதகாவினுடைய காரியங்களை குர்ஆன் ஏராளமாக பேசுகிறது. அல்லாஹ்வுக்கு உங்களில் கடன் கொடுப்பவர் யார்? கடன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும். நேர்மையான ஆட்களா இருந்தா அல்லாஹ் ரொம்ப ரோஷக்காரன், கடனை பன்மடங்க தருவான். அல்லாஹ் சொல்றான், பன்மடங்கா பன்மடங்கா ஆக்கி தருவேன்கிறான். சதகாவினால குறையாதுங்கிறான். அதனால உணவளிக்குதல் என்பது ஆக உயர்ந்த தன்மை. ஏழைகள், மிஸ்கீன்கள், அவங்கள்ட்ட இருந்து என்ன பகரத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம்? அவங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன பகர? அவர் நாளைக்கு ஒரு நாளைக்கு நம்மளை கவனிச்சுக்கிறாரு, அப்படியா? பகரம் செய்யப்படாத நபர்கள் அவங்களுக்கு கொடுத்தாங்க. தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் நம்ம, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தேவை உள்ளவர்களுக்கு. அதனால உணவளிக்குதல் சம்பந்தமா அல்லாஹ் தஆலா சூரத்து தஹர் படிச்சு பாருங்க. தர்ஜுமத்துல் குர்ஆன் பாத்தீங்கன்னா சூரத்து தஹர்ல ஒரு 4 ஆயத்தை கழிஞ்சு இன்னல்ல புரார யஸலபுனன் துவங்கக்கூடிய அந்த ஆயத்துகளுக்கு அர்த்தம் செய்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் வர்ணிக்கக்கூடிய வர்ணனைகள். சொர்க்கத்தினுடைய மாளிகைகளை சொல்கிறான். புருனை சுல்தானுக்கு அவருடைய மாளிகையில 600 ரூம் இருக்குதான். புருனை சுல்தானுக்கு அவருடைய மாளிகையில 600 அறைகள் இருக்குதான். இதே பெரிய பூலோகத்தினுடைய சொர்க்கம் போல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் கற்பனையால் கூட நீங்கள் எண்ணி பார்க்க இயலாத அளவிற்கு உண்டான ஒரு உயர்ந்ததுன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கும்? அல்லாஹ் ட்ரெஸ்ஸ சொல்றான், குடிவானங்களை சொல்றான், பணியாளர்களை சொல்கிறான். சின்ன பிள்ளைங்க பணி செய்துட்டு இங்க அங்கே ஓடுவாங்களாம். அவங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா முத்துக்களை போல் தெரிவார்கள், ஜொலிப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன் பிஅக்வாபி வஅபாரீக். அல்லாஹ் சொல்கிறான், முத்துக்களை போல் அவங்க பார்த்தா அப்படி ஜொலிப்பார்கள். படுத்திருக்கக்கூடிய கட்டில் இருக்குதே, அல்லாஹ் குர்ஆன்ல கட்டிலையும் சொல்றான், முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக், சாய்ந்து கிடப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, கடுமையான சூடோ அவர்களை தாக்கும் அளவிற்கு உண்டான குளிர்ச்சியே இருக்காது. இதமான ஒரு கிளைமேட். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா வதானியத்தன் அலைஹிம் ظிலாலுஹா வதுல்லிலத் குதூஃபஹா தத்ரீலா. அல்லாஹ் சொல்லுகிறான், மரங்கள் இந்த பழம் வேணும்னு நினைச்சா மரம் அப்படியே சாஞ்சு, அந்த கிளை அப்படியே சாஞ்சு கொடுக்குமா? எங்களுக்கு கிளை அப்படியே சாஞ்சு கொடுக்குமா? அதுல விரும்பின வளத்தை என்ன செய்யலாம்? எடுத்துக்கலாம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, ரப்பு சொல்லக்கூடிய வார்த்தை. நீரூத்து அங்கிருந்து கிளம்பும். ஒரு குச்சியை வச்சு அந்த குச்சி இப்படி கை காமிச்சாருன்னு வைங்க, கை காமிக்கிற இடத்துல எல்லாம் நீரூத்து வருமா? அல்லாதான் கற்பனை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டானே, உங்களால கற்பனை கூட செய்ய முடியாது. துன்யால அப்படி ஒரு நீரூற்று வந்தா கண்ணை கம்ப காமிக்கிற இடத்துல கூட நீரூற்று வருதா? அப்படி செய்ய முடியுமா? அதனால அல்லாஹ் தஆலா அப்படி வர்ணித்து சொல்கிறான், அப்படி வர்ணித்து சொல்கிறான். அதனால உணவளிப்பது சம்பந்தமா ரசூல் சொல்கிறார்கள், போன ஒண்ணு செய்த முதல் பயான், சலாமை பரப்புங்கள், உணவளியுங்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். அவன் என்ன அநியாயம் பண்ணான, அவனோட எல்லாம் சேர்ந்து இருக்க முடியாது. அவன் மையத்து கூட நான் போக மாட்டேன். அல்லாஹ் இப்படிலாம் சொன்ன எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அநியாயமே செய்திருந்தாலும் சரி, உறவுகள் என்ற காரணத்தினாலே வாழ்க்கையில அநியாயமே செய்திருந்தாலும் சேர்ந்து வாடுங்க, விட்டு கொடுங்க. நீங்க அல்லாஹ்வுக்கா விட்டு கொடுங்க. ரோஷம் தடுக்குது, மானம் தடுக்குது, கௌரவம் தடுக்குது, சர முடியாது. என்ன அநியாயம் பண்ணிட்டான்?
உங்களுடைய கௌரவம் தடுக்கிறது. அல்லாஹ்வுக்காக போய் சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லி உங்களை கேவலப்படுத்தினார், உதாசீனப்படுத்தினார், வெளியே போன்னு சொன்னாரு, அதுக்கு பிறகு உங்களுடைய குற்றம் இல்லை, உங்களுடைய குற்றம் இல்லை. உறவுகளை சேர்ந்து வாழுங்க. சேர்ந்து வாழணும்னா சேர்ந்து வாழணும், பகரம் செய்யறது அல்ல. கல்யாணத்துக்கு கவர் கொடுக்குற மாதிரி இது எழுதி வச்சுக்கிறது. 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. வீட்டு கல்யாணம் வந்தா நோட் எடுத்து பாக்குறது, எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. அப்படியா, 500 தான் கொடுத்தானா, இவ்வளவு சொந்தமா இருக்கிறான், இவன் இப்படி கொடுத்துருக்கிறானு. சரி, இவங்க ஒரு கவர்ல என்ன செய்யறது? இது பகரம், பகரம் அல்ல. அவன் செய்தா நான் செய்வேன், அவன் செய்தா நான் செய்ய மாட்டேன், அது பகரம். அவன் செய்யாவிட்டாலும் நான் செய்வேன். இதுதான் உறவு சேர்றதுங்கிறது. அதான் சேர்றதுன்ற சூழலை விளக்கம் சொல்றான். அதனால உறவுகளை சேர்ந்து வாழ். 3-4 விஷயம் சொன்னான். சலாமை பரப்புங்கள், உணவளியுங்கள், உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்துல தஹஜ்ஜுதுல எழுந்திருச்சு அல்லாஹ்வை தொழுது துஆ செய். ஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம். 8 மணிக்கு தொழுகிறது இல்ல, 8 மணிக்கு தொழுகிறது இல்ல. ஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம். காலமெல்லாம் தஹஜ்ஜுத் உண்டு. உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் எழுந்திருச்சு சூரத் சஜிதாவுல, அலிஃப் லாம் சஜிதாவுல அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய அதுக்கு சொல்லக்கூடிய ஆயத்துகளுக்கு தர்ஜுமா பார்த்தாச்சுன்னா, சஜிதா முடிச்ச உடனே இமாம் எழுந்திருச்சு தத்தஜாஃபா ஆரம்பிக்கிறார் இல்லையாங்க. அதெல்லாம் என்ன சொல்றான்? தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ. படுக்கைகளை விட்டும் தங்களுடைய பிடரிகளை தூரமாக்குகிறார்கள். யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஆ. அல்லாஹ்வை பயந்தும் அவனுடைய கருணையையும் ரஹ்மத்தையும் ஆதரவு வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், அவனை வணங்குகிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகா. இந்த நன்மையை செய்தவரும் செய்யாதவரும் ஒன்னா ஒன்னா லாயஸ்து. அது எப்படி ஒன்னாவாங்க? அல்லாஹ் கேட்க, அது எப்படி ஒன்னாவாங்க? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நிலைகள்ங்கிறது அவ்வளவு. அதனால இந்த 4 அம்சத்தை சொன்னாங்க. முதலாவது சலாமை பரப்புதல், 2வது உணவளித்தல், உணவளித்தல், 3வது உறவுகளை சேர்ந்து வாழ்தல், 4வது உலகமெல்லாம் உறங்குகின்ற நேரத்துல எழுந்திரித்து அல்லாஹ்வுக்கு அவனை தொழுகுதல், துஆ செய்தல். ததுகுருல் ஜன்னத பிஸ்ஸலாம். நீங்க சலாமத்தா சொர்க்கத்துக்கு போயிருங்கன்னா செய்யுங்க, சொர்க்கம் போயிருங்க. சொர்க்கத்தினுடைய அமல்கள் ஒவ்வொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். 2 மணி நேரமாவது பேசினாதான் சொர்க்கத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேச முடியும். நான் நேரம் அதனுடைய சூழல்ங்கிறது ஒத்துக்கிறேன். அருமையானவர்களே, சின்ன 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 காரியங்களை கொண்டெல்லாம் அதை இஹ்லாஸாக செய்த காரணத்தினால், ஈடுபாட்டோடு செய்த காரணத்தினால், அல்லாஹ்வுக்காக செய்த காரணத்தினால் சொன்னாங்க. ஒரு ஆள் பணத்தை தர்மம் பண்ற, அவருக்கு தேவை இருக்குது. ஐயு சதக்கத்தை ஆளும் அஜ்ரா யா ரசூலல்லாஹ். ஒரு ஆள் சதக்கா செய்யறாரு, நிறைஞ்ச கூலி எப்போ நாயகமேன்னு கேட்டாங்க. சதக்காவுக்கு உண்டான கூலியில ஜாஸ்தியான கூலி எப்போ சொன்னாங்க? வான் தசத்தக வான் சஹீஹுன் ஷஹீஹுன். நீ ஆரோக்கியமாக இருக்கிறாய், பொருளாதாரத்தினுடைய தேவை உள்ளவனாக இருக்கிறாய், அந்த நேரத்தை நீ அல்லாஹ்வுக்காக எடுத்து கொடுக்கிற. இது கூலி ரொம்ப உயர்ந்த கூலின்னு சொன்ன. என்ன அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற? இல்லைன்னா உனக்கு தேவை இருக்கத்தானே செய்யுது, உனக்கு தேவை இருக்குது. உலகத்திலே பழமொழி என்ன? தனக்கு போனதான் தனக்கு போகதான் தானம். பெரிய முக்கியமான பழமொழிதான். தனக்கு போகதான் தானம். சொல்றாங்க, உனக்கே தேவை இருந்தாலும் சரி தானம் செய், அல்லாஹ் கூலி கொடுப்பான். கூலி தர்றது அல்லாஹ். உன்னை வசதியானவனாக ஆக்குவதும், உன்னை சீமானாக ஆக்குவதும், உன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதும் அல்லாஹ் என்ற எண்ணத்திலே. இது மாத்திரம் என்னுடைய தேவை நிறைவேற்றாது, என்னுடைய தேவை நிறைவேற்றுபவன் அல்லாஹ், சிரமங்களை நீக்குபவன் அல்லாஹ் என்ற எண்ணத்துல கொடுங்க. கூலி ஜாஸ்தின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு சின்ன 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 காரியங்களை சொன்னாங்க. ஒரு பேரித்தம்பளத்தினுடைய துண்டை கொண்டாவது நரகத்தை விட்டு உங்களை பாதுகாப்பு சதக்காவை அவ்வளவு வலியுறுத்தினார், அவ்வளவு வலியுறுத்தினார். உண்மையானவர்களே, ஒரு அமலை வாழ்க்கையில் பற்றி நடந்தால் ஏராளமான ஹதீஸ் வருது. நான் பயானை நிறைவு செய்கிறேன். 4 பேரை சொர்க்கம் தேடி கொண்டிருக்கிறது ரசூல் சொன்னாங்க. நாம சொர்க்கத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோம். 4 பேரை சொர்க்கம் தேடுகிறது. சொர்க்கம் அவங்களை ஆசைப்படுதான். தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர். குர்ஆன் என்ன செய்யறார்? இன்பத்தோடு. குர்ஆன் ஓதும்போது அங்கங்க பார்த்துட்டுலாம் இருக்க கூடாது. குர்ஆன் அதுல இன்பத்தோட ஓதும். தாலில் குர்ஆன்,
ஹாஃபிதுல் லிசான், நாவை பாதுகாத்துக் கொண்டவர், நாவை பாதுகாத்துக் கொண்டவர். 4 பேர் திரும்பி யாருன்னு கேட்கிற சொல்லுங்க. முதலாவது குர்ஆனை ஓதக்கூடியவர், இரண்டாவது நாவை பாதுகாத்துக் கொண்டவர், மூணாவது முத்தஹிமுல் ஜீரான், உணவளிப்பவர். அண்டை வீட்டார், தெரிஞ்சவங்க, தேவை உள்ளவங்க அனுசரிச்சு. முத்தஹிமுல் ஜீரான். அஸ்ஸாயிமு ஃபீ ரமதான், ரமதானில் நோன்போடு இருக்கக்கூடியவர். அல்லாஹ் நம்ம இந்த கூட்டத்தில் கபூல் செய்தார்கள். மாசுபடாத பரிசுத்தமான நோன்பை வைக்கக்கூடியவர், மாசுபடாத பரிசுத்தமான நோன்பு. அவயவங்களை எல்லாம் பேணி, கண்களை, காதை, வாயை, தேவையில்லாத விஷயங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொண்டு பரிசுத்தமான நோன்பு வைக்கக்கூடிய இந்த 4 பேரை சொர்க்கம் ஆசைப்படுகிறது நாங்க சொல்லாச. அதனால் அருமையான பெருமக்களே, நம்முடைய வாழ்க்கையில் லட்சியமான உன்னதமான அந்த சொர்க்கத்தை பெற்றுக் கொள்வதிலே தனி ஒரு கவனம் செலுத்த வேண்டும். அதிகமான இபாதத்துகளை செய்யணும், இன்பத்தோட செய்யணும். நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட பிரபலமான நிகழ்வு தானே. இந்த செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிதுமத் செய்து கொண்டிருந்தார்கள் சையதுனா ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹதரத் சையதுனா ரபியாத்துல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக ஹிதுமத் செய்தவர்கள். ஒரு நாள் அந்த ஹிதுமத்துல நெகிழ்ந்து போய் ரசூல் கேட்டாங்க, சல் ஹாஜத்தக், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கேளுங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது தேவை இருந்தா கேளுங்கன்னா, சஹாபிகள் அல்லவா அவர்கள், எது உன்னதமான தேவைன்னு அவங்களுக்கு தெரியும், எது உன்னதமான வெற்றின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க கேட்டாங்க, அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நாயகமே சொர்க்கத்துல நான் உங்க கூட இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. சொர்க்கத்துல உங்க கூட இருக்கணும். சொர்க்கமும் கிடைச்சிருச்சு, சுல்லா கூட இருக்கிறதுன்னா உங்களுடைய நெருக்கத்திலும் உங்களுடைய தொடர்பிலும் சொர்க்கத்தில் நான் இருக்கேன். வகைரதாலி, வேற ஏதாவது கேட்டா இவ்வளவு பெரிய விஷயத்த கேட்டியலைங்கிற மாதிரி. நாயகமே எனக்கு அதுதான் தேவை. கேட்ட ஆளு கொடுக்க தகுதி உள்ள ஆளு, கேட்ட ஆளு தகுதி உள்ள ஆளு, அது உனக்கு சொந்தம். சொல்லிட்டு சொன்னாங்க, அரைக்கதி கசிரத்தி சுஜூத், நிறைய இபாதத்துகளை கொண்டு, நிறைய சுஜூது செய்வதை கொண்டு உங்களுடைய இந்த காரியத்தை நான் ரப்பிடத்தில் கேட்டு தருவதற்கு எனக்கு கொஞ்சம் உபகாரியா இருங்க, எனக்கு நீங்க உபகாரம் செய்யணும்னு சொன்னாங்க. அதனாலே பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வதும், நன்மையான காரியங்களை அல்லாஹ்வுக்காக செய்வது, லி வஜிஹில்லா லி வஜிஹில்லா லி வஜிஹில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான். ஏன்னா இந்த உலகம்ங்கிறது இருக்குதே, இது முகஸ்துதியின் பால் உள்ள ஒரு உலகம். இன்னைக்கு முகஸ்துதிக்கா அமல் செய்யறதுங்கிறது கூடி போன ஒரு உலகம். நம்மளை யாராவது குறை சொன்னா மனசு தாங்க மாட்டுது, பாராட்டினா நம்மள அப்படி பெருசா தெரியுது, பூதாகரமாக்கி காட்டுது நம்மள, பூத கண்ணாடிய. அதனால அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழும் பொழுது எந்த காரியத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்து பழகணும்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹு தாலா அவன் பரிசுத்த அடியார்களுக்கு தயாரித்திருக்கக்கூடிய உன்னதமான சுவனத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். புனிதமா இந்த ரமதான்ல நம்ம ரப்புட்ட கேட்போம், அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்தரல வேண்டும், அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்தரல வேண்டும். அல்லாஹ் நமக்கு வலிமையான ஈமானை தருவானாக. பாவங்கள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள்வானா. நன்மையான காரியங்களை அவனுடைய திருப்திக்காக செய்து வாழக்கூடிய பரிசுத்தமான அடியார்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم صل على نور الأنوار وسر الأسرار وتريات الأغيار ومفتاح باب اليسار سيدنا محمد صلى الله عليه وسلم المختار وآله الأطهار وأصحابه الأخيار عدد نعم الله وإفضاله. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة والسلامة في الدين والدنيا والآخرة، إنك على كل شيء قدير. اللهم يا من أصلح الصالحين أصلحنا، اللهم يا من أصلح الصالحين أصلحنا، ويا من أنبه الغافلين أنبهنا، ويا من تاب على المذنبين تب علينا توبة ترضيك عنا يا سيدنا يا مولانا يا ذا الجلال والإكرام.
கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனக்கு எல்லா புகழும் யா அல்லாஹ், உனக்கு எல்லா இஸ்ஸத்தும் யா அல்லாஹ். உன்னுடைய அருள்மறையிலே உன்னுடைய புகழை நீ என்னென்ன வார்த்தைகளை கொண்டு சொன்னாயோ ரப்பே, அந்த எல்லா வார்த்தைகளுக்கும் முழு தகுதி உள்ளவன் நீ யா அல்லாஹ். ரப்பே, நீ கதீராக இருக்கிறாய், நீ ஆற்றுள்ளவனாக இருக்கிறாய். ரப்பே, நீ எல்லா காரியங்களையும் செவிமடுக்கிறாய், எங்களை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். ரப்பே, எல்லா விதமான மேன்மைகளுக்கும் சொந்தக்காரனே. ரப்பே, உனக்கு எல்லா இபாதத்தும் சொந்தம் யா அல்லாஹ், உனக்கு எல்லா பெருமைகளும் சொந்தம் யா அல்லாஹ், உனக்கு எல்லா மேன்மைகளும் சொந்தம் ரஹ்மானே. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, நீ தந்த அளவிட இயலாத நிஅமத்துகளை வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்துக் கொண்டு ரப்பே, பல நேரங்களில் நாங்கள் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து விட்டோம் யா அல்லாஹ். ரப்பே, நாங்கள் எங்களுக்கு ஹயாத்தை தருவதும் உன்னுடைய கருணையை கொண்டுதான் ரஹ்மானே. எங்களுடைய ஒவ்வொரு மூச்சு உன்னுடைய கருணையை கொண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரப்பல் ஆலமீனே, இந்த உலகத்திலே மூச்சை நின்று விட்டவர்களுக்கு ஒன்றும் மாற்று செய்ய இயலவில்லை ரஹ்மானே. அதனால் உன்னுடைய கருணையை கொண்டுதான் எங்களுடைய வாழ்நாள் இருக்கிறது ரஹ்மானே. ரப்பே, நீதான் எங்களுக்கு கேட்கும் சக்தியை தந்தாய், பார்க்கும் சக்தியை தந்தாய், சிந்திக்கும் அறிவை தந்தாய். உலகத்தில் எத்தனையோ பேரை ரப்பே நீ குருடர்களாக ஆக்கி விட்டிருக்கிறாய். ரப்பே, எத்தனையோ பேரை காது கேட்காதவர்களாக ஆக்கியிருக்கிறாய். எத்தனையோ பேர்களை நீ பைத்தியக்காரர்களாக நடமாட்டி விட்டிருக்கிறாய். ரப்பே, அவர்கள் ஒன்றும் குற்றம் செய்தவர்கள் அல்ல ரஹ்மானே. அவர்களை கொண்டு நீ மற்றவர்களுக்கு பாடம் சொல்கிறாய். நான் நாடினால் இப்படியும் ஆக்க முடியும் என்பதை நீ சொல்லி காட்டுகிறாய். கருணை இல்ல ரஹ்மானே, உனது கருணையினால் எங்களுக்கு பார்வையை தந்தாய், உன்னுடைய கருணையினால் எங்களுக்கு சிந்திக்கும் அறிவை தந்தாய், உன்னுடைய கருணையினால் எங்களுக்கு கேட்கும் ஞானத்தை தந்தாய். கருணையாளனே, நீ தந்த நியமத்துகளை எல்லாம் நினைத்து உனக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய ஷாக்கிரீன்களில் ரப்பே எங்களை கபூல் செய்தருள்வாயா. ரப்பே, நீ தந்த நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு வாழ்க்கையில் நாங்கள் பல நேரங்களில் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்து விட்டோம். ரப்பே, பாவங்களை துணிந்து செய்து விட்டோம். ரப்பே, எத்தனையோ பாவங்களில் ஈடுபட்டு விட்டோம். எங்களை மன்னித்து விடையா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடையா அல்லாஹ். உன்னுடைய அருள் வாசலை விட்டு எங்களை நீக்கி விடாதே. என்னிடத்தில் கேளுங்கள் தருகிறேன் என்று உன் அருள்மறையிலே சொன்னாய். பாவிகளான நாங்கள் உன்னிடத்தில் கையேந்தி நிற்கிறோம். எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துவாயா ரப்பே, பரிசுத்தப்படுத்துவாயா. பாவங்களுடைய கணத்தை எங்களுக்கு உணரச் செய்தருள்வாயா. எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருள்வாயா. சிறிய பெரிய பாவங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை பாதுகாத்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. எங்களுடைய இபாதத்துகளிலே இன்பத்தை தருவாயா, என்னுடைய இபாதத்துகளிலே சுவையை தருவாயா. ரப்பே, ஈடுபாட்டோடு நியமமாக செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக்கை தந்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, சுவனத்தினுடைய அசல் காரியமான ஈமானை நீ எங்களுக்கு தந்திருக்கிறாய். அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஈமானை ஒளிவரச் செய்வாயாக, அதை துலங்க செய்வாயாக, அதை பிரகாசிக்க செய்வாயாக, மென்மேலும் அதிகரித்தருள்வாயாக. கருணையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ், நல்ல அமல்களை நாங்கள் ஈடுபாட்டோடு செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. ரப்பே, பாவங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்தருள்வாயா. எங்களுடைய முன்னோர்களான நன்மக்கள் எல்லாம் ஒரு சிறிய பாவத்தை கூட பெருசா அவர்கள் கருதினார்கள் ரஹ்மானே. இன்று பெரிய பாவங்களை கூட பாவம் என்று தெரியாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ரப்பே, உனது கருணை ரஹமத்தை கொண்டு ரப்பே, எல்லா விதமான பாவங்களிலிருந்து இனிமேல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு நீ நசீபை தாயா அல்லாஹ், எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். செய்துவிட்ட பாவங்கள் அனைத்திற்கும் உன்னிடத்தில் நாங்கள் தௌபாவை வேண்டுகிறோம். ரப்பே, யாருடைய பாவங்களையும் நீ நன்மைகளாக மாற்றி கொடுத்தாயோ அப்படிப்பட்ட தௌபாவாக என்னுடைய தௌபாவை ரப்பே நீ ஆக்கி அருள்வாயா. கருணையுள்ள ரஹ்மானே, ஐங்கால தொழுகைகளை நியமமாக தொழக்கூடிய நன்மக்களாக ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. கியாமத்திலே முதலாக கேட்கப்படக்கூடிய கேள்வியே தொழுகையை பற்றி இந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது. ரப்பே, அந்த தொழுகைகளை நாங்கள் பேணுதலாக நிறைவேற்றுவதற்கு, ஐங்கால கடமைகளை நாங்கள் பேணுதலாக நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, அல்லாஹ்வே, புனிதமான ரமதானை நீ எங்களுக்கு சன்மானமாக தந்தாய். கடந்த ரமதானில் வாழ்ந்த எத்தனையோ பேர், பெரிய வயதுள்ளவர்களும் சிறிய வயதுள்ளவர்களும் எத்தனையோ பேர் உலகத்தை விட்டு விடை பெற்று விட்டார்கள் ரஹ்மானே. இந்த ரமதானை நீ எங்களுக்கு சன்மானமாக தந்தாய். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ரமதானில் நீ என்னென்ன பாக்கியங்களையும் பரக்காத்துகளையும் வைத்திருக்கிறாயோ, என்னென்ன மேன்மைகளை நீ வைத்திருக்கிறாயோ, அதை எல்லாம் பூரணமாக பெற்றுக் கொள்வதற்கு ரப்பே நீ எங்களுக்கு நசீபை
தருவாயா. எங்களுடைய நோன்பை எல்லாம் உன்னிடத்தில் கபூல் செய்யப்பட்டதாக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. அஸ்ஸௌமலி வான் ஆஜிஸி பிஹி, நோன்பு என்பது எனக்கே சொந்தம், நானே கூலி கொடுக்கிறேன், நானே கூலி ஆகிறேன் என்று நீ சொன்னாய். அப்படிப்பட்ட நோன்பாக எங்களுடைய நோன்புகளை ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. ரப்பே அப்படிப்பட்ட நோன்பா எங்களுடைய நோன்புகளை ஆக்கி அருள்வாயா. யா அல்லாஹ், எங்களுக்கு தெரிந்து நாங்கள் செய்யக்கூடிய சில அமல்களையும் உன்னிடத்தில் மிக கண்ணியமானதாக உயர்ந்ததாக ரப்பே நீ கபூல் செய்வாயாக. ரப்பே நீ அஹதும் சமதுமாக இருக்கிறாய், நீ எந்த தேவைகளும் இல்லாதவன் ரஹ்மானே, நீ எந்த தேவைகளும் இல்லாதவன் ரஹ்மானே. ஆனால் எங்களுக்கு உன்னை விட்டால் வேறு கதி இல்லை ரஹ்மானே, உன்னல்லாத எங்களுக்கு வேறு ரப் இல்லை நாயனே. எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுடைய அமல்களை ரப்பே நீ கபூல் செய் ரஹ்மானே, எங்களுடைய தேவைகளை நீ நிறைவேற்று ரஹ்மானே. கருணையாளனே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானை நீ கடைசியாக ஆக்கி விடாதே. இன்னும் நாங்கள் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கும் அவைகளையெல்லாம் பாக்கியமாக ஆக்கிக் கொள்வதற்கும் எங்களுக்கு ஹயாத்தையும் அந்த பாக்கியத்தையும் தந்தருள்வாயா. கருணையில் ரஹ்மானே, வளமான பொருளாதாரத்தை, எங்களுக்கு விசாலமான பொருளாதாரத்தை, ஹலாலான ரிசுக்கை அல்லாஹ்வே எங்களுக்கு விசாலமாக்கி தருவாயா. ரப்பே, யாரிடத்திலும் எங்களை கையேந்த செய்து விடாதே, கொடுக்கும் கைகளா எங்களுடைய கைகளை நீ ஆக்குவாயா. ரப்பே, வளமான பொருளாதாரத்தை தந்து உனக்காக செலவு செய்யக்கூடிய, உன்னுடைய திருப்திக்காக செலவு செய்யக்கூடிய, உன்னுடைய பொருத்தத்தை நாடி மற்றவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய, மற்றவர்களுக்கு தான தர்மங்களை செய்யக்கூடிய நன்மக்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயா. கருணை இல்ல ரஹ்மானே, கருணை இல்ல ரஹ்மானே, வளமான பொருளாதாரத்தை தந்து ஜக்காத்துகளையும் சதகாத்துகளையும் பேணுதலாக நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயா, எங்களை நீ ஆக்கி அருள்வாயா. விசாலமான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக ரப்பே நீ எங்களை ஆக்கி அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்கள் எல்லோருக்கும் புனிதமான ஹஜ்ஜினுடைய நசீபை தருவாயா. மக்பூலான ஹஜ்ஜை செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. சாலிஹீன்களோடும் அருளாளர்களோடும் நன்மக்களோடும் சேர்ந்து நாங்கள் ஹஜ்ஜை செய்வதற்கு ரப்பே, நபிமார்களும் உண்மையா உன்னுடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் எந்த காபாவை தவாஃப் செய்தார்களோ நாங்கள் இன்பத்தோடு ஆர்வத்தோடு அதை தவாஃபை செய்வதற்கு, அரஃபாவிலே தங்குவதற்கு, முஸ்தலிஃபாவிலே தங்குவதற்கு, மினாவிலே அமல்களை செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ், எங்களுக்கு நசீபை தாயா அல்லாஹ். கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை அந்தஸ்தை மென்மேல உயர்த்தி அருள்வாயா. உடைய முபாரக்கான கரங்களினாலே ஹவுதுல் கௌசரை வாங்கி பருகி சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அந்த நன்மக்களில் எங்களை கபூல் செய்தருள்வாயா. அவருடைய மஹப்பத்தை எங்களுக்கு நீ சன்மானமாக தருவாயா. அவருடைய அழகு பொருந்திய திருமுகத்தை எங்களுக்கு காட்டி தந்தருள்வாயா. உடைய பொருந்தி அவருடைய திருமுகத்தை காணும் நசீபை தருவாயா. ரப்புல் ஆலமீனே, இந்த உலகத்திலும் அந்த பாக்கியத்தை தருவாயா. கபரிலே வைக்கப்பட்ட நேரத்திலேயும் தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்கள் விஷயத்தில் உன் அபிப்பிராயம் என்ன என்று கேட்கும் பொழுது மூமின்கள் எல்லாம் எந்த பதிலை சொல்வார்களோ, ஹாதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஹாதா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஜானா பில் பையினாத்தி வல் ஹுதா, எங்களுக்கு ஹிதாயத்தை கொண்டு வந்து சேர்த்த உன்னுடைய ரசூல் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பதில் சொல்வார்களே, அந்த கூட்டத்தில் ரப்பே நீ எங்களை கபூல் செய்தருள்வாயா. ரப்பே கபூல் செய்தருள்வாயா. யா அல்லாஹ், ஒளி பொருந்தி அவருடைய திருப்பட்டணத்திற்கு நாங்கள் சென்று மதீனா முனவ்வராவிற்கு சென்று அவர்களுக்கு முன்னால் நின்று சலாம் சொல்வதற்கும் நீ பதில் சலாமை பெறுவதற்கும் எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. உன் அருள் பெற்ற சாலிஹீன்களுடைய மஹப்பத்தை தருவாயா. சங்கையான இந்த தீனின் மேன்மையை நிலைநிறுத்திய உண்மையான மேன்மக்களான சங்கையான ஹலீஃபாக்கள், மேன்மக்களான சஹாபாக்கள், சஹாபியத்தான பெண்மணிகள், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற அஹ்லுல் பைத்துக்கு சொந்தக்காரர்கள், அந்த நன்மக்களை எல்லாம் நேசிக்கும் உயர்ந்த பாக்கியவான்களாக ரப்பே நீ எங்களை ஆக்கி அருள்வாயா, எங்களை ஆக்கி அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ரஹ்மானே. என்னுடைய எல்லா கவலைகளையும் நீக்கி அருள்வாயா, என்னுடைய கஷ்டங்களை நீக்கி அருள்வாயா, நோய் நொடிகளை நீக்கி அருள்வாயா, என்னுடைய சிரமங்களை நீக்குவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே,
எங்களுடைய சிரமங்கள் அனைத்தையும் நீக்கி அருள்வாயா. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் ரப்பே நீ கபூல் செய்து அருள்வாயா. எங்களுடைய குடும்பங்களிலே வயது வந்து இன்னும் மனம் முடிக்காமல் உள்ள ஆண் பெண் குமர்களுக்கெல்லாம் பொருத்தமான நல்ல ஜோடிகளை ரப்பே கண்ணியமான இடங்களிலே உரிய காலத்தில் ரப்பே நீ ஏற்படுத்தி அருள்வாயா. அல்லாஹ் மனம் முடித்தவர்கள் ஒருவர் மற்றவரை புரிந்தும் விட்டு கொடுத்தும் வாழக்கூடிய உயர்ந்த நசீவை தந்தருள்வாயா. தலாக் ஹுலா போன்ற உன்னுடைய கோபத்தை தரக்கூடிய அல்லாஹ் அந்த கொடுமைகளிலிருந்து இந்த சமூகத்தையும் ஊரையும் பாதுகாத்தருள்வாயா. ரப்பே மனம் முடித்ததற்கு பின்னால் யார் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ ரப்பே அவருடைய உள்ளத்தில் எவ்வளவு தேட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள், எவ்வளவு தேட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். திருமணம் ஆகிவிட்டதா என்பதற்கு பின்னாலே உங்களுக்கு மக்கள் எத்தனை என்றுதானே கேட்கிறார்கள் ரஹ்மானே. இந்த நேரத்தில் உடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும் ரஹ்மானே. கருணையாளனே, இரக்கமுள்ளவனே, நீ யாருக்கு நாடுகிறாய் அவர்களுக்கு மக்களை அளிக்கிறாய், யாருக்கு நாடுகிறாய் அவர்களுக்கு பெண் மக்களை வழங்குகிறாய், யாருக்கு நாடுகிறாய் அவர்களுக்கு ஆண் மக்களை கொடுக்கிறாய், யாருக்கு நாடுகிறாய் இரண்டையும் கலந்து அளிக்கிறாய். உன்னுடைய நாட்டத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்களை விட்டு விடுகிறாய். கருணையுள்ள ரஹ்மானே, சாலிஹான மக்களை தந்தருள்வாயா. எங்களுடைய மக்களை எல்லாம் சாலிஹின்களா ஆக்குவாயா. ரப்பே சாலிஹின்களா ஆக்குவாயா. ரப்பே சாலிஹின்களா ஆக்குவாயா. எங்களுடைய சந்ததி பாக்கியமானவர்களாக ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுக்கு தெரிந்த சில காரியங்களை கொண்டு உன்னிடத்தில் நாங்கள் துவா செய்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு கேட்க தெரியவில்லை, எங்களுக்கு கேட்க தெரியவில்லை, ஆனால் நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே, நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே. நீ யாருக்கு நாடுகிறாயோ அவர்களுக்கு ரப்பே விசாலமாக்கி கொடுக்கிறாய். எல்லா பாக்கியங்களும் எங்களுக்கு தந்தருள்வாயா. சுவனத்தினுடைய உயர்ந்த அமர்கள் என்று என்னென்ன காரியத்தை எல்லாம் எங்கள் நாயகம் சொல்லி தந்தார்களோ அதை எல்லாம் வாழ்க்கையில் நாங்கள் பேணுதலாக செய்வதற்கு, இன்பத்தோடு செய்வதற்கு, கவனமாக செய்வதற்கு, நியமமாக செய்வதற்கு எங்களுக்கு நசீவை தந்தருள்வாயா. ரப்பே உறவுகளை பேணி வாழக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயா. ரப்பே அவர்கள் எங்களுக்கு மாற்றமான நிலையிலே இருந்தாலும் கூட உறவுகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக ரப்பே நீங்களை கபூல் செய்தருள்வாயா. எந்தெந்த குடும்பங்களிலே நிக்காஹினுடைய காரியங்களை முடிவு செய்திருக்கிறார்களோ ரப்பே பாக்கியமான முறையில் அந்த நிக்காஹினுடைய காரியங்களை ஆக்கி அருள்வாயா. ரப்பே பாக்கியமான முறையில் ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே. அல்லாஹ்வே எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ அறிந்திருக்கிறாய் ரஹ்மானே. ரப்பே எல்லா தேவைகளையும் நீ கபூல் செய்தருள்வாயா. ரப்பே எல்லா விதமான பேணுதலான முறையில் நாங்கள் தொழுகையாளிகளாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. சுன்னத்தான தொழுகைகளையும் நேமமாக பேணக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயா. என்னுடைய உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியன்களாக ஆக்குவாயா. ஜமாத்துல் அவனுடைய சேவைகளை ரப்பை நீ கபூல் செய்தருள்வாயா. ரப்பே எங்கள் உலமாக்கள் எல்லோரையும் நீ பொருந்திக் கொள்வாயா. எங்களிலே வயது முதிர்ந்த பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் வயது முதிர்வின் காரணத்தினாலே எத்தனையோ நோய் நொடிகளிலே சிரமப்படுகிறார்கள். யா அல்லாஹ், வயது முதிர்வின் காரணத்தினாலே யா அல்லாஹ் அவருடைய முதுமை அவர்களுக்கு பல்வேறு சிரமங்களை தந்திருக்கிறது. ரஹ்மான், இந்த சிரமங்களில் இருந்து பாதுகாப்பை தந்து ஆரோக்கியமான வாழ்க்கை தருவாயா, ஆரோக்கியமான வாழ்க்கை தருவாயா. ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ் எங்களுடைய இளைஞர்களை எல்லாம் நல்லவர்களாக ஆக்குவாயா. ரப்பே எந்த வழிகட்ட கூட்டத்திலும் ஆகிவிடாமல் அவர்களையும் எங்களையும் நீ பாதுகாத்தருள்வாயா. ஏதாவது தவறான பாதைகளிலோ தவறான செயல்களிலோ நாங்கள் ஆகியிருந்தால் ரப்பே எங்களுடைய பிடரிகளை பிடித்து நல்ல வழியில் எங்களை நிலைக்க செய்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உடைய தாய்மார்களின் மீது இரக்கம் காட்டுவாயா. ரப்பே இரக்கம் காட்டுவாயாக. குடும்பத்தின் எல்லா பொறுப்புகளையும் ஏற்று செயல்படக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கு ரப்பே எல்லா விதமான உயர்ந்த பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. ரப்பே உயர்ந்த பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. ரப்பே இந்த உலகத்தில் என்னுடைய நேசத்திற்கும் என்னுடைய அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரியவர்கள் தாய்மார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, இந்த தாய்மார்களுக்கு ரப்பே நீ எல்லா விதமான உயர்ந்த குணங்களை தந்து அல்லாஹ் குடும்பத்தினுடைய காரியங்களை சிறப்பான முறையில் ஆக்கி மக்களை எல்லாம் பேணி வளர்க்கக்கூடியவர்களாக ரப்பே நீ அவர்களை ஆக்கி அருள் புரிவாயா. ரப்பே உயர்ந்த ஒழுக்கத்தை கொண்டும் கற்பொழுக்கத்தை கொண்டும் அவர்களை பேணுதலுள்ளவர்களாக ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயா. ரப்பல் ஆலமீனே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பேணி நடப்பதற்கும் கடமைகளை பேணி செய்வதற்கும் எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. உன்னுடைய கடமைகளையும் பேணுதலா நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு வாக்கியத்தை தருவாயா. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பேணி அவர்களுடைய கடமைகளையும் நாங்கள் செய்வதற்கு
எங்களுக்கு நசீபை தந்தருள்வாயா. அவர்கள் மீது அதிகம் அதிகம் ஸலவாத்து சொல்லக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ்வே எங்களுக்கு தந்தருள்வாயா. எங்களுடைய உள்ளத்தில் உடைய பிரியத்தை ரப்பே நீ ஊத்தி விடுவாயா. எங்கள் நாயகத்தினுடைய மஹப்பத்தை எங்களுக்கு தந்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய கடமைகளையும் அதே போல் அடியார்களுடைய கடமைகளையும் பேணி நடக்கக்கூடியவர்களாக ரப்பே நீ எங்களை ஆக்கியருள்வாயாக. உயர்ந்த குணங்களை எங்களுக்கு தருவாயா. உயர்ந்த குணங்களை தருவாயா ரப்பே. எல்லா கெட்ட குணங்களை விட்டு பாதுகாப்பாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் உலக முஸ்லிம்களை நீ பாதுகாத்தருள்வாயா. பலஸ்தீனத்திலே வாழக்கூடிய எங்கள் சகோதரர்களான முஸ்லிம்கள் பல்வேறு சோதனைகள் ஆட்கப்பட்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் புனிதமான இந்த ரமலானிலே கூட அவர்களுக்கு தண்ணீரையும் உணவையும் தடுத்து வைக்கின்ற கொடுமையாளர்களாக யா அல்லாஹ் வல்லரசு நாடுகள் இருக்கிறது ரஹ்மானே. யூதர்கள் என்ற கொடுமையாளர்கள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவருடைய சூழ்ச்சிகளை விட்டு அந்த மக்களை நீ பாதுகாத்தருள்வாயா. ரப்பே பதிலிலே உன்னுடைய மலக்குமார்களை கொண்டு நீ உதவி செய்ததை போல அவர்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயா. பதிலே அவனுடைய மலக்குமார்களை கொண்டு நீ உதவி செய்ததை போல அவர்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, இந்தியாவிலே உள்ள ஆட்சியாளர்களும் கூட முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு காரியங்களை கையில் எடுக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க முயற்சிக்கிறார்கள். எங்களுடைய வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் ரப்பே எங்களை விட்டு எடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அல்லாஹ் நன்மையை நாடி எங்களுடைய முன்னோர்களான நன்மக்கள் உன்னுடைய திருப்திக்காக செய்த அந்த வக்ஃபினுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். ரப்பே முஸ்லிம்களுடைய கலாச்சாரத்தையும் கண்ணியத்தையும் சீர்குலைப்பதற்கு திட்டமிடுகிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவருடைய சூழ்ச்சிகளில் இருந்து இந்த சமூகத்தையும் இஸ்லாத்தையும் நீ பாதுகாத்தருள்வாயா. ரப்பே நீ பாதுகாத்தருள்வாயா. ரப்பே உன்னுடைய பாதுகாப்பில் யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கியருள்வாயா. எல்லா நிலையிலும் எங்களை கண்ணியமாக்குவாயா. ரப்பே எந்த நிலையிலும் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. எங்களை இழிவானவர்களாக ஆக்கி விடாதே. எங்களுடைய நஃப்ஸிடத்தில் எங்களை சாதாரணமானவர்களாக, மக்களிடத்தில் எங்களை கண்ணியமானவர்களாக, உன்னுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக ரப்பே நீ எங்களை ஆக்கி அருள்வாயா. செய்யும் எந்த காரியத்தையும் உன்னுடைய திருப்திக்காக செய்யக்கூடியவர்களாக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயா. உன்னுடைய திருப்திக்காக செய்யப்படக்கூடிய காரியங்கள் தான் உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் ரஹ்மானே. உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் ரஹ்மானே. முகஸ்துதிக்காக, மற்றவருடைய பாராட்டிற்காக, உலகாதாய நோக்கங்களுக்காக, பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் கசக்கிய துணி போல் ஆக்கியவருடைய முகத்திலே வீசி எறியப்படும் என்று வந்திருக்கிறதே. எங்களுடைய அமல்களை அப்படி ஆக்கி விடாது. எங்களுடைய அமல்களை அப்படி ஆக்கி விடாது. உனக்கு பொருத்தமான நல்ல அமல்களாக எங்களுடைய அமல்களை நீ ஆக்கி அருள்வாயா. எங்களுடைய அமல்களை நீ ஆக்கி அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, எங்களுக்கு நீ இந்த ஹயாத்தை தந்தருள்வாயா. திடீர் மரணங்களில் இருந்து பாதுகாப்பாயா. கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பாயா. தம்பே உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டும் பாதுகாப்பாயா. உன்னை அதிகம் அதிகம் திக்ர் செய்வதற்கு நசீபை தருவாயா. உன்னை குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்துவாயா. குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்துவாயா. ரப்பே என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிந்துதான் ஆக வேண்டும் ரஹ்மானே. நீ இந்த ஹயாத்தை எங்களுக்கு தந்தருள்வாயா. என்னுடைய வாழ்நாளுடைய கடைசி நேரம் மிக மிக முக்கியமான நேரம், ஆகிரத்தினுடைய தொடக்கமான நாள். யா அல்லாஹ் எப்படி ஒரு மனிதர் மரணிக்கிறாரோ அப்படித்தான் எழுப்பப்படுவார் என்று வந்திருக்கிறதே. ரப்பே நீ இந்த ஹயாத்தை தந்தருள்வாயா. வாழ்நாளுடைய கடைசி நேரத்திலே எந்த விதமான கவலையோ திடுக்கமோ பயமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு ரப்பே உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை எல்லாம் எங்கள் கண் முன்னால் கண்ட நடையிலே, மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நடையிலே, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு திருக்காட்சியை நாங்கள் கண்ட நிலையிலே, யா அல்லாஹ் கலிமத்து தௌஹீதை மொழிந்த நிலையிலே, யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே உன்னை சந்திக்கும் நசீபை தந்தருள்வாயா. ரப்பே எங்களுடைய பெற்றோர்களிலோ, எங்களுடைய உறவினர்களிலோ, எங்களுடைய நண்பர்களிலோ, யா அல்லாஹ் யார் யார் இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகிவிட்டார்களோ, எங்களுடைய உஸ்தாத்மார்களிலோ, எங்களுடைய மாணவர்களிலோ, ரப்பே யார் யாருக்கு நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நன்மக்களிலோ, யா அல்லாஹ் எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் யார் யார் எங்களை விட்டு வஃபாத் விட்டார்களோ அவருடைய மன்னர்களை எல்லாம் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயா. ரப்பே சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயா. உலகத்தில் அவர்கள் வாழுகின்ற நேரத்தில் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தால்
உனது கருணையினால் அவைகளை எல்லாம் மன்னித்து ரப்பே அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை வழங்கி அருள்வாயா. உயர்ந்த ஜன்னாத்தில் ஃபிர்தௌஸை வழங்கி அருள்வாயா. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே ரப்பே, நாங்கள் உன்னிடத்தில் கேட்கும் பாக்கியங்களையும் தருவாயா, கேட்காத பாக்கியங்களையும் தருவாயா, கேட்க தெரியாத பாக்கியங்களையும் தருவாயா, உலக ரீதியான பாக்கியங்களையும் தருவாயா, தீனியான பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. ரப்பே, மறுமையின் பாக்கியங்களையும் தந்தருள்வாயா. ரப்பே, எங்களுடைய துஆக்களை எல்லாம் விசேஷமான உனது கருணையினால் ரப்பே நீ கபூல் செய்வாயா. சங்கையான பத்ரீன்களுடைய கண்ணியத்தின் பொருட்டினால் கபூல் செய்வாயா. மேன்மையான உனது குர்ஆனின் பொருட்டினால் கபூல் செய்வாயா. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தின் பொருட்டினால் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயா. ரப்பல் ஆலமீனே, எங்களுடைய துஆக்கள் அனைத்தையும் உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயா. ரப்பனா தகப்பல் துஆனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا من يتبعنا شقيا ولا مطرودا ولا محروما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم وفقنا بقيام ليلة القدر يا رب العالمين. اللهم وفقنا بقيام ليلة القدر يا رب العالمين. اللهم وفقنا بقيام ليلة القدر يا رب العالمين. اللهم اعتقنا من النار. اللهم اعتقنا من النار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. وادخلنا الجنة يا رب العالمين. وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اعتق رقابنا ورقاب آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وأعمامنا وعماتنا وخالاتنا وأخوالنا وأقاربنا وعشائرنا من النار يا رب العالمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.